சரவணையா அடியனை கத்திர உலகலாம் நமச்சிவாயம். குருவாழ்வு குருவே துணை. நான் பாட ஆரம்பிச்சுக்கலாங்க. தென்னாடுடைய சினே போற்றி, என் நாடவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாள் மண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வெள்ளான் சொக்கநாதரும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியாருடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. எப்பயுமே சொக்கநாத வெண்பால ஆரம்பிக்கிறதா என்னுடைய மரபு. அதை ஆரம்பிக்கிறோம். ஒரே நிமிஷம். நீயே ஒளித்திருப்பை நீயே என்றும் காணாமல், நீயே ஒளித்தபடி நின்னருளா நீயேதான் காட்ட அந்நியமாய் கண்டேன், உனது வினை யாட்டதென்ன சொக்கநாதா, உனது வினை யாட்டதென்ன சொக்கனா. அடல் வெள்ளான் சொக்கநாதருடைய மிகப்பெரிய கருணையினாலே தொடர்ந்து நாம் யாத்திரை 10 என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். நம்ம திருவாசகத்திலே 45வது பதிகம், 45வது பதிகமாக திகழ்கின்ற இந்த யாத்திரை 10 கிட்டத்தட்ட முதல் பாடலை நாம் முடிக்க இருக்கின்றோம். 1வது பாடல் கிட்ட முடிய போறோம். இது அடுத்த பாடல் இன்றைக்கு இருக்கு. அதனால அந்த 2 பாடல்கள் இன்னைக்கு சிந்திக்கலான் இருக்கோம். அடியார்கள் கையில திருவாசக புத்தகம் இருந்தா கையில எடுத்து வச்சுக்கலாம். 45வது பதிகம் முதல் பாடல். அதுல முதல் பதிகத்துல போவோம் பாலம் காலம் வந்ததுகான் என்ற அந்த பாடல் வரைய சிந்திச்சிருக்கோம். இன்னைக்கு 2வது பாடலுக்குள்ள நம்ம உள்ள வரலான் இருக்கோம். பெருமான் பெருங்கருணை குருநாதருடைய குருவர்கள் காரணமாக. எனக்கு ஒரு உதவி. அம்மா ஐயா சரவணையா, தாங்கள் நம்ம தேவி அம்மா மற்றும் ஓவிய செல்வி அம்மா இருவரையும் ஒரு முறை கால் பண்ணி அவங்களை வர சொல்லுங்க. சாரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நினைவூட்டணும். ஆகவே இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பாடல் யாத்திரை 10. யாத்திரை 10 இதற்காக. இந்த யாத்திரை 10 அப்படின்ற பாடல் 10 பதிகங்களை உடையது, 10 பாடல்களை உள்ளது. சேர்த்து ஒரு பதிகமாக பாடுவது நம்முடைய மரபு. இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு செய்தி என்ன? இந்த யாத்திரை 10 நமக்கு தருகின்ற மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை 10 சரிகிற மிகப்பெரிய செய்தி அனுபவாதீதம் உரைத்தல். அனுபவ அதீதமாக நின்று உரைத்தல். அனுபவம் அதிகப்படியாக நின்று உரைத்தல். யாருக்கு அனுபவம்? சிவபெருமானை பற்றிய அனுபவம் மணிவாசக பெருமானுக்கு அதை நம்மிடம் உரைக்கின்றார். நான் இப்படியா பெற்ற அனுபவங்களை சிவபெருமானிடம் பெற்றேன் என்று அவர் நமக்கு வலியுறுத்துகின்றார். அப்படி அனுபவம் அதிகமாக பெறுவதனால என்ன நடக்கும் அப்படின்னா,
இந்த பொல்லா பிறப்பு என்று சொல்லுகின்ற திருவருள் இன்பம் ஒளியும். மன்னிக்கணும், இந்த பொல்லா பிறப்பு ஒளிந்து திருவருள் இன்பம் கிடைக்கும். இந்த பிறப்பு தான் திருவருள் இன்பத்திற்கு தடையாக இருக்கின்றது அப்படிங்கறத முதல்ல நம்ம அறியணும். இந்த பொல்லா பிறப்பு அடிக்கடி சொல்றாரு, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியே, பொல்லா வினையேன் புகழுமாறு என்றறியேன். ஏன் இத்தனை இத்தனை அலுவலா இத்தனை விஷயங்களா பாடல் பாடின நம்மளுடைய மணிவாசக பெருமான் அவ்வளவு பாடலை பாடிட்டு அவ்வளவு புகழ்ந்துட்டு கடைசியில் சொல்லுவாரு, பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். எப்படி? ஏன்னா அந்த வினை என்ன ஆகும் அப்படின்னா இறைவனை புகழ விடாது. இல்ல நாங்கெல்லாம் புகழ்றமே, நாங்க திருவாசகம் படிக்கிறோம், நாங்க தேவாரம் படிக்கிறோம், இதெல்லாம் புகழ்றமே அப்படின்னா அந்த புகழ்ச்சி ஒரு காலகட்ட அளவுலதான் இருக்கே தவிர நமக்கு முழுவதுமாகவே இறைவனை புகழ்கின்ற ஆற்றல் நமக்கு இருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நமக்கு மற்ற அலுவலகம் மற்றவங்களும் புகழ்வதற்கே ஒரு தேவைப்படுது. இந்த தம்மையே இச்சை பேசி அந்த பாடல் யாராவது பாட முடியுமா? தம்மையே இச்சை, அது யாராவது தம்மையே இச்சை பேசி சார்மீனும் தருகிலா பொய்மையாளரை பாடாதீரந்தை புகழூர் பாடுமின் புலவிகார் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாமிடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே. திருச்சிற்றம்பலங்கய்யா, நன்றி. தம்மையே இச்சை பேசினும் சார்பினும் தருகிலார். நீ என்னதான் அவங்களுக்கு இச்சை பேசி சார்பு செய்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? அவங்க நமக்கு சொன்ன யாராவது போய் புகழ்ந்து பாடினா என்ன பண்றாங்க? அவங்க நமக்கு தரமாட்டாங்க. எதை தரமாட்டாங்க? அவங்களுடைய பணத்தையோ பொருளையோ தரமாட்டாங்க. ஆனா சிவபெருமான போய் பாடினா கிடைக்குமா? இம்மையே சோறும் கூரையும், சோறும் கிடைக்குமா கூரையும் கிடைக்குமா? சோறு அப்படின்னா என்ன? இம்மையே நமக்கு இந்த பிறவியிலேயே சோறும் கிடைக்கும் கூரையும் கிடைக்கும். யார பாடினா? சிவபெருமானை புகழ்ந்து பாடினான். சிவபெருமானை புகழ்ந்து பாடினால் இந்த பிறவி ஒரு மனுஷனுக்கு தேவையான 3 பொருள் தான்: உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 பொருள் தான் தேவை. அந்த 3 பொருள்ல சிவபெருமான் நமக்கு வற்றாது தருகின்றார் அப்படின்னா அந்த பெருமானை நாம் சார வேண்டும் அப்படின்னு அவர் 2 பேர் அம்மா, ஓவியம்மா, தேவி அம்மா இருவருடைய திருவடியும் வணங்குகின்றேன். ஆகவே இந்த இந்த நம்ம மற்றவர்களை போய் சார்வதினாலே நமக்கு ஒன்றும் ஆக போவதில்லை. சிவபெருமானை சார்வதினாலே நமக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கின்றது. ஆகவே நம்மளுடைய பொல்லா பிறப்பு ஒழியணும் அப்படின்னா திருவருள் இன்பத்துல திளைக்கணும். திருவருள் இன்ப திளைப்பு தான் நமக்கு என்ன அப்படின்னா அது பொல்லா பிறப்பை ஒழிக்கின்றது. அப்போ அது யாத்திரை பத்து என்ன பண்ணுதுன்னா, யாத்திரை பத்து படிப்பதினாலே நமக்கு இறைவனுடைய ஆனந்த அனுபவம் நமக்கு கிடைக்கின்றது. 2வது, பொல்லா பிறப்பு ஒழிவதற்காக ஒரு விஷயம் நமக்கு நடக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்முடைய யாத்திரை பத்தினுடைய மிக முக்கியமான செயல்கள். இந்த யாத்திரை பத்துல அனுபவாதீதம் உரைத்தல் அப்படின்றது, நம்ம அனுபவம் உரைக்கிறதுனால என்ன நிகழும்? உங்க எல்லாருடைய திருமுக குறிப்பை நான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் அதை பார்த்துட்டு நம்ம உள்ளுக்குள்ள போறோம். அடியார்கள் ஒரு நிமிடம் உங்களுடைய திருமுக குறிப்பை கொடுக்கலாம். பரவாயில்ல சாமி, பரவாயில்ல சாமி. புதிய அடியார்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேரையும் அடியன் வணங்குகின்றான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களுடைய திருமுக குறிப்பு நான் இங்க இருந்து பார்க்கும் போது அடியனுக்கு எல்லை இல்லாத ஆனந்தம். நேற்றைய தினம் ஒரு பெரிய நிகழ்வு நிகழ்ந்தது. தேவியம்மா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தவம் சாமி, தவம் ரொம்ப மகிழ்ச்சி. நேற்றைய தினம் வார வழிபாட்டுல முருகப்பெருமான் அப்படியே வார வழிபாடு நிறைவேறும் போது அப்படியே கொட்டி நமக்கு அருள் செய்த அந்த காட்சியெல்லாம் நம்ம எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அது அவங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்து நினைச்சுக்கிறேன். நமக்கு முருகப்பெருமானுடைய பெரும் கருணை கிடைச்சிருச்சு. வேலுண்டு வினைகளை குடும்பத்தின் மூலமாக அதை நம்ம எல்லா அடியார்களுக்கும் அடிய நான் உறுதிட்டு கூறுகிறேன். இப்ப என்னன்னா முக்கியமான செய்தி, அனுபவம் கிடைக்கிறதுனால, ஒருத்தவங்க அனுபவத்தை சொல்லுவதனால என்ன நிகழும், ஒருத்தவங்க அனுபவத்தை கேட்கறதுனால என்ன நிகழும் அப்படின்னா அவர்களுடைய அனுபவம் எதை சொல்லும் அப்படின்னா அறத்தை சொல்லும்.
அறம் என்பது என்ன? எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லுவாரு, ஏங்க நான் இதை போய் பிசினஸ் இப்படி போட்டேங்க, இத்தனை லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம் நாம? இவர் செய்த தப்ப அத்தனை லட்சம் ரூபாய் லாஸ் பண்ணி கத்துக்கிறத விட லாஸ் பண்ணாமலே நம்ம கத்துக்க முடியும். எப்போ? ஒருவருடைய அனுபவத்தை தெரிந்து கொள்வதனால. ஒருவர் என்ன சொல்லுவாரு, ஐயா நான் இன்னைக்கு இந்த மாதிரி இந்த பக்கம் போனோம், நீங்க இந்த பக்கம் சுத்தி போறதுக்கு பதிலா இந்த பாதை வழியா போனா இந்த இடத்த இவ்வளவு நேரத்துல எளிமையா அடைஞ்சிடலாம் ஏன்னு அவருடைய அனுபவத்தை சொல்லும் போது நாம என்ன பண்ணுவோம்? பல மணி நேரம் சுத்தி போய் அந்த பாதையை அடைவத அவருடைய அனுபவத்தை கேட்ட மாத்திரத்திலேயே நாம் அந்த பாதையில போய் நம்ம எளிமையா பெற்றுவோம். அனுபவம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, நாம் பல விஷயங்களை தோற்று ரொம்ப வலிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை மற்றவருடைய அனுபவம் என்பது என்ன ஆகும்? சரியான பாதையில நம்ம கொண்டு போய் விட்டுரும். ஆனா இன்னொன்னு, சில பேர் பாத்தீங்கன்னா அனுபவம் சொல்லி சும்மா சுத்தல்ல விட்டுருவோம். பாத்தீங்களா? நல்லா போயிட்டு இருப்பாங்க, தம்பி இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இப்படி பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி நம்மளை மாத்தி விட்டு நல்லா போற நம்மள அப்படி சுத்தல்ல விடுற அனுபவமும் இருக்கு. அது யார் சொல்றாங்கன்னு தான் உண்டு. இப்போ ஆனந்த அனுபவம் சொன்னா அது நல்லது நடக்கலாம், கெட்டது நடக்கலாம். ஆனா மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற அனுபவத்துல முழுவதுமாகவே சிவம் தான் இருக்க போறார். ஆக யார் சொல்லுகின்றார் அப்படிங்கிற ஒரு அனுபவம். அதனாலதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகின்ற பொருளுடைய மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. ஆக அனுபவம் என்பது எதை தருகின்றது அப்படின்னா, அனுபவம் என்பது நாம் பல விதமாக, அப்போ பல பிறவிகள்ல பல பிறவிகள்ல நாம் பெற்ற அந்த அந்த பிறவிக்கான நோய்க்கான மருந்தை நம்முடைய மணிவாசக பெருமான் தன் அனுபவத்தினாலே உரைக்கின்றார். 1000 பேரை கொண்டாதான் அறவைத்து, சரிங்களா? 1000 பேரை கொண்டாதான் அறவைத்து. என்ன காரணம்? அந்த காலத்துல ஒவ்வொரு அனுபவமா அந்த மூலிகையை பார்ப்பாங்க. நிறைய மூலிகைகள் எல்லாம், நம்ம நாட்டு மருந்து மூலிகை எல்லாம் அவர்களே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் பல நோய்களுக்கு சில சமயம் அவங்களே சாப்பிட்டு அவங்களே இறந்து போனவங்க எல்லாம் உண்டு. ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தை செய்து செய்து கடைசியில இதெல்லாம் விஷமான மூலிகை, இதெல்லாம் நல்ல மூலிகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல பேரை சாகடிக்க வேண்டியதா இருந்துச்சு. அது அவங்க அடுத்தவங்க சாகடிச்சுக்க மாட்டாங்க, அவங்களே அவங்க வைத்தியர் என்ன பண்ணுவார், அவரே முதல்ல குடிச்சு பார்த்துட்டு இது நல்லா இருக்கா இல்ல ஏதாவது பிரச்சனை ஆகுதான் டெஸ்ட் பண்ணிதான். அந்த காலத்துல எலிக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய நாட்டு மருந்து, அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆக இந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, நம்மளை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகும். அதுவும் மணிவாசகர் தருகின்ற அனுபவம் என்பது நமக்கு நம்ம வாழ்க்கையோட பயணத்தை பல பிறவிகள்ல நாம் செய்த தவறையெல்லாம் நீக்கி ஒரு நல்ல வழியிலே கொண்டு செய்கின்ற அந்த இடத்துக்கு பேரு தான் வழிபடு. வழின்னு என்ன? நல்ல வழியில் படுன்னு என்ன? ஆற்றுப்படு, செல்லுன்னு அர்த்தம். வழிபடு என்பது என்னன்னா, உன்னை ஒரு வழிபடுறேன், ஒரு வழி பண்ணணும் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டீங்க? ஒரு வழி பண்ணணும்னா நல்ல வழியில வழிபடு என்பதுதான் வழிபாடு என்பதாகும். நம்ம மனசானது நல்ல வழிக்கு போவதற்கு செய்கின்ற செயல்கள் எல்லாமே வழிபாடு என்று ஆகின்றது. வழிபாடுனா என்னன்னா, நம்ம மனசு நல்ல வழியில போறதுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய செயல். நம்ம மனசு நல்ல வழிக்கு போறதுக்கு என்ன செய்யலாம்? சிவபூசை செய்யலாம், திருமுறை படிக்கலாம், அடியார்கள் இணைவருக்கலாம், திருவாசகம் கேட்கலாம். இத்தனையும் செய்யும் போது இதெல்லாமே வழிபாட்டுக்குள்ளதான் செய்யும். நம்ம மனசானது ஒரு நிலைக்குள்ள, ஏன் மனசு ஒரு நிலைக்குள்ள வரணும்? இந்த மனசு அலைப்பாயிறதுனாலதான் வினைகள் செய்யுது. வினை செய்யறதுனாலதான் பல பிறவிகள் எடுக்குது. பல பிறவிகள் எடுக்கிறதுனாலதான் அது தொடர்ந்து அந்த பிறவி சூழல்லையே இருக்கு. அந்த பிறவி சூழல்ல இருந்து நீங்குவதற்கு மனத்தை நாம் சீராக்க வேண்டும், வழிபட வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வழிபாடு என்பதெல்லாம் அடியவர்களுடைய அனுபவமாக நிகழ்ந்தது. ஆக பெரியவர்களுடைய அனுபவம் கேட்பது என்பது நாம் வாழ்விலே பல பிறவிகள் எடுப்பதற்கு சமம். பல பிறவி எடுத்து அதை அனுபவிச்சு அது மூலமா ஒரு பொருளை அறிவை தீட்டுறதுக்கு பதிலா ஒரு நல்லவர்களுடைய அறிவுரை சொல் என்பது பல பிறவிகள் எடுக்க விடாமல் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஆற்றலுடையது. ஆகவே இந்த யாத்திரை பத்து என்று சொல்லுகின்ற மணிவாசகருடைய அனுபவ அதீதம் என்பதை நாம் கேட்கும் போது நாம் பல பிறவிகளிலிருந்து நீங்குகின்றோம். எப்படி நீங்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த யாத்திரை பத்து என்பது நல்லா கவனிக்கணும். இந்த யாத்திரை பத்து என்பது இங்கிருந்து நாம முதல்ல சிற்றம்பலம் போயிட்டு சிற்றம்பலத்துல இருந்து பேரம்பலத்துக்கு போடுவதற்காக நாமே தயார் செய்கின்ற இடம் தான் யாத்திரை பத்து. நாம இங்க இருந்து சிற்றம்பலம் போயிட்டு சிற்றம்பலத்துல இருந்து பேரம்பலத்துக்கு போறோம். நேரடியா பேரம்பலம் போக முடியுமானா சிற்றம்பலத்தை புரியாம பேரம்பலத்துக்கு போக முடியாது.
சிற்றம்பலம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய சிற்றம்பலம் ஏதோ சீர்காழிக்கு பக்கத்துல, கும்பகோணம் பக்கத்துல, மாயவரம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிதம்பரம் என்பது அல்ல. ஆக சிதம்பரம் என்பது அல்ல. சிதம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சிற்றம்பரம் என்பது சிதம்பரம் அல்லது நம்மளுடைய பொது நம்மளுடைய நிறைய பேர்கள் உண்டு இல்ல, சிதம்பரத்துக்கு நிறைய பேர்கள் உண்டு. அந்த மாதிரி அது அந்த சிதம்பரம் தில்லை 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 என்பதும் அதற்கு பேர். ஆக இந்த தில்லை, சிதம்பரம், பொது இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இடத்துக்கு சொல்லக்கூடிய பொருள். அந்த இடத்தை வந்து குறிக்குது. ஆனா உண்மை சிதம்பரம் எங்க இருக்கு அப்படின்னா அது நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளே ஏற்படுகின்ற அனுபவம் தான் உண்மை சிதம்பரம். அந்த உண்மை சிதம்பரம் அனுபவத்தை அடையாமல் நாம பேரம்பலத்துக்குள்ள போக முடியாது. ஒவ்வொரு ஊர்களும் நமக்கு கொடுக்கின்ற அனுபவம் தான். ஒவ்வொரு ஊர்களும் நமக்கு கொடுக்கின்ற அனுபவம் தான். இப்ப எல்லாரும் என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்லுவோம். ஒவ்வொரு ஊர்களும் நமக்கு தருகின்ற அனுபவம். நம்ம ஒவ்வொரு ஊரா பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மளுடைய திருவண்ணாமலை இங்க இருக்கு. நம்மளுடைய இது திருவாரூர், நம்மளுடைய அது என்னது திருப்பெருந்துறை பின்னாடி இருக்கிற முகுளத்துல இருக்கு. நம்மளுடைய திருவையாறு என்பது நம்மளுடைய 2 கைகள்ல இருக்கு. நம்மளுடைய தில்லை என்பது இதயத்தானத்துல இருக்கு, வெளியிலையும் இருக்கு. 2 இடத்துலயுமே இருக்கு. திருத்தில்லை என்பது நம்ம இதயத்தானத்துல இருக்கு. இப்படி பல இடங்களை நம்ம வந்து ஏற்கனவே சொல்லி தொட்டு காமிச்சிருக்கோமா? இப்போ இன்னொரு இடம் சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம் அப்படின்னா தலம் திருவாரூர். திருவாரூர் பிறந்தார்க்கு திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர் பிறந்தார்க்கும் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர்ல பிறந்த எல்லாத்துக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றோமே, அந்த திருவாரூர் எங்க இருக்கு? அந்த திருவாரூர் எங்க இருக்கு அப்படின்னா, இந்த திருவாரூர் அப்படிங்கிறது என்ன தலம் அப்படின்னா, திருவாரூர் என்பது என்ன தலம் சாமி? மண் தலம். திருவாரூர் காஞ்சிபுரம் மண். திருவாரூரும் காஞ்சிபுரமும் மண் தலம். இந்த மண் என்ற இடம் நம்மளுக்கு உடம்புக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னா, மண் என்பதுதான் நம்முடைய மூலாதாரம். நம்முடைய மூலாதாரம் தான் நம்முடைய மண் தலம். அங்கதான் மண் தலம் தொடங்குகிறது, மூலாதாரத்துல. அந்த மூலாதாரத்துலதான் நம்மளுடைய மூலாதாரத்துக்குரிய அந்த அதிதேவதை யார் அப்படின்னா மகா கணபதி. இந்த மகா கணபதி என்பவர் மூலாதாரத்துல இருக்காரு. அங்கதான் இந்த ஆன்மாவுக்கு முதல் அனுபவம் கிடைக்குது. இந்த ஆன்மா குண்டலினி என்று சொல்லுகின்ற அந்த குண்டலினி சக்தியும் மூலாதாரத்துலதான். மூலாதார கணலை, மூன்றடு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து மூலாதாரத்துலதான் நம்மளுடைய முழு சக்தியும். அதுக்குள்ள என்ன இருக்கு? சுரண்டு இருக்கு. சுவாமி, நான் பேசுறது கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குதுங்க. சரி. நல்லதுங்க சாமி. இப்ப திருவாரூர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். திருவாரூர் பிறந்தார்க்கும் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னா, இந்த திருவாரூர் என்பது மண் தலம். இந்த மண் தலம் என்பது எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கு. அந்த மூலாதாரத்துலதான் நம்மளுடைய மொத்த அக்னி, நம்மளுடைய மொத்த சக்தியும் சுருண்டு இருக்கு. அதனாலதான் அந்த அந்த திருவாரூர்ல சுவாமி எப்படி இருக்காரு? நம்மளுடைய அவருடைய எண்ண ஓட்டல் மேலையும் கிளையும் இருக்கும். அங்கதான் அஜபை நடனம் இருக்கும். அந்த இடத்துல நம்மளுடைய எல்லா சக்தியும் சுருண்டு கிடப்பதனால எந்த ஒரு ஆன்மா அந்த இடத்தினுடைய அனுபவத்தை பெறுகின்றதோ அதுதான் திருவாரூர்ல பிறகுது. நல்லா கவனிக்கிறேன். என்ன ஒரு முறை கவனிக்கணும். கொஞ்சம் இந்த ஒண்ணு கடினமான செய்தி. அதனால எல்லாரும் உங்க வீடியோ கன்ஃபார்மா ஆன் பண்ணிக்கணும். ஏன் இதை அடிக்கடி சொல்றேன்னா, ஒரு கடினமான செய்தி. கொஞ்சம் அதை உற்று நோக்கினாதான் அதை கொஞ்சம் புரியும். வேற ஒண்ணும் இல்லை. இந்த திருவாரூர்ல பிறக்கிறது, தில்லையில பிறக்கிறது, காசியில பிறக்கிறது, கங்கையில பிறக்கிறது, நம்மளுடைய மதுரையில பிறக்கிறது அப்படின்னா, பிறக்கிறதுனா இந்த உடல் பிறக்கிறது அல்ல. இந்த உடல் பிறக்கிறது அல்ல. அது பேர், அது அனுபவம் பிறக்கிறதுக்கு பேர். அது அனுபவம் பிறத்தல். அனுபவம் பிறந்தாதான் அந்த இடத்துல அந்த உயிர் தனித்து. இந்த உடம்பு பிறந்துருச்சு சாமி, எந்த அனுபவத்தையும் இந்த உடம்பு அனுபவிக்கவே இல்லை. நம்ம ஒரு சடப்பிண்டமா வெளியே வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க.
இந்த உடம்பு சடப்பிண்டமா வெளியே வந்து விழுந்துருச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் எந்த அனுபவம் இல்ல. இதுக்கு தொட்டா ஒண்ணும் தெரியல, கையாட்டினா ஒண்ணும் தெரியல, கண்ணத்தை தட்டினா ஒண்ணும் தெரியல, எதுவுமே தெரியல, அப்படியே கிடக்கு. அது என்ன? என்ன சாமி? அனுபவம் இல்லாத ஜடம் அது. அனுபவம் இல்லாத பறத்தல் இல்ல. உடம்பு வந்து வெளியில வந்து விழுகிறதுக்கு பேரு பறத்தல் இல்ல. அந்த இடத்துல அந்த இப்ப ஏன் வந்து நான் மதுரையில பிறந்தேன்னா, மதுரையில என் உடம்பு விழுந்த உடனே மூச்சு நான் வாங்கி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சது அந்த இடத்துல. எல்லாரும் அப்படித்தானே? கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கீங்க, மதுரையில பிறந்திருக்கீங்க, இல்ல நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வந்த உடனே மூச்சு காத்து உள்ள வந்த உடனே இது வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப ஒரு அனுபவம் இல்ல. வெளியே வந்த உடனே மூச்சு காத்த வெளியே வாங்கி குவா குவான்னு கத்துது. சிவா சிவான்னு கத்துறதுக்கு பதிலா குவா குவான்னு கத்துது இந்த பிள்ளை. அந்த அனுபவத்தை பெருவற்றனால அது முதல் அங்க அதுதான் நான் பிறந்த இடம். நல்லா தெரிஞ்சுச்சா? பிறந்த இடம்னு ஏன் சொல்றோம்னா முதல் அனுபவத்தை அந்த இடத்துல பெற்றிருக்கோம், அதனால அது பிறந்த இடம். புரியுதா? திருவாரூர் பிறந்தார்க்கும் எல்லாருக்கும் அடியேன்னா திருவாரூர் என்ற அந்த தனத்துல அந்த இடத்துல உங்களுக்கு அனுபவம் கிடைச்சா நீங்களும் திருவாரூர் பிறந்தார்கள். மதுரையில பிறந்தா மறுபிறவி கிடையாது. எங்க? தன்னுடைய இந்த தளத்துல இருந்து 12 அங்குலத்துல இருக்கக்கூடிய துவாதசாந்த பெருவழியில எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா நான் மதுரையில பிறந்திருக்கேன்னு அர்த்தம். நான் தில்லையில பிறந்திருக்கேன்னா இறைவனுடைய அந்த 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 இந்த நடுவில் இந்த சக்கரம் பேர் என்ன சாமி? தொண்டை கீழே இருக்கு. தொண்டைக்கு இந்த இடத்துல இருக்கிறது விசுத்தியா? என்னது விசுத்தி? அது கீழே இருக்கிறது இது அநாகத சக்கரத்துல நமக்கு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தில்லையில பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த நெத்தியில புருவ மத்திய இருக்கு இல்லையா? புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஆக்னிய சக்கரத்துல உங்களுக்கு அனுபவம் ஏற்பட்டா திருவண்ணாமலையில நீங்க பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பிறத்தல் என்பது என்னன்னா முதலாவதாக ஏற்படுகின்ற அனுபவம், அவ்வளவுதான். இந்த முதலாவதாக ஏற்படுகின்ற அனுபவத்துக்கு பேர் தான் பிறக்கிறது. வேகமா போய் பிள்ளைய போய் நம்ம போய் இதுல இன்னொன்னு காசி நீராடல் அப்படின்னு சொல்றாங்க. காசி நீராடல். காசி நீராடல் என்பது என்ன அப்படின்றத யார் எங்க சொல்லியிருக்காங்கன்னா உங்க எல்லாருக்கும் இன்னொரு செய்தியும் கூட. நம்மளுடைய மணிவாசக பெருமான் எழுதிய நூல்கள் என்பது 2 நமக்கு தெரிஞ்சு. என்னென்ன நூலு? ஒண்ணு திருவாசகம், இன்னொன்னு திருக்கோவையார். ஒரே ஒரு நிமிஷம். திருக்கோவையார் ஒண்ணு, இன்னொன்னு திருவாசகம் ஒண்ணு. இது நமக்கு தெரிஞ்ச நூல்கள். ஆனா 3வதா ஒரு ரகசிய நூல் எழுதியிருக்கிறதா ஒரு செய்தி, ஒரு பேச்சு. மணிவாசக பெருமான் 3வதா ஒரு ரகசிய நூல் என்ன அப்படின்னா ஞானத்தாளிசை அப்படின்ற ஒரு நூலை மணிவாசக பெருமான் ரகசியமாக நூல் எழுதியிருக்கிறதா ஒரு ஞானத்தாளிசைன்னு ஒரு நூல். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டுக்கோங்க. ஞானத்தாளிசை அப்படின்னு ஒரு நூல். ஞானம் அப்படின்றத தாள் என்னது? நம்ம லாக் பண்றோம்ல. கடைக்காப்பு என்ன படுவார்? நம்ம சாமி கடைக்காப்பு படுவார்ல. யாரு? ஞான சம்பந்தர் கடைக்காப்பு படுவார். இவ்வளவுதான் பாட்டை பாடி அந்த பாட்டை பூட்டுவார். இதுக்கு மேல யாரும் சேர்க்கக்கூடாது. அது மாதிரி ஞான தாளிசை என்பது இதுக்கு மேல ஞானம் இல்லைன்னு ஞானத்துக்கு தாளிடுறாரு. யாரு? மணிவாசக பெருமான் ஞானத்துக்கு தாளிடுறாரு. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஞானம் இல்லை. அந்த புத்தகத்துக்கு மேல ஞானம் இல்லையா? அந்த புத்தகம் ஞானத்தினுடைய வடிவம். அதான் ஞான தாளிசை அப்படின்ற புத்தகம் ரகசியமாக சொல்லப்படுகின்ற புத்தகம். கையில வச்சிருக்கிற சிவஞான போதமான் சாமி? இல்ல சிவஞான போதம் இல்ல. சிவஞான போதம் கையில வச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா? அதான சிவஞான போதம். ஆமா, கையில இருக்க சிவஞான போதம். ஞானத்தாளிசை வேற. ஞானத்தாளிசை வேற, சிவஞான போதம் வேற வேற. அப்போ முக்கியமான செய்தி. அப்போ ஞானத்தாளிசையில சொல்றாரு இந்த காசி நீர் எப்படி ஆடுதல். காசி நீர் ஆடுதல் என்பது நம்மளுடைய உடலிலே இருக்கக்கூடிய இன்னைக்கு 6 சக்கரம் சொல்றாங்களா, 6 ஆதாரங்கள்ல வருகின்ற அந்த அனுபவத்துல வருகின்ற அந்த இளையோடிய அந்த அனுபவங்களுடைய பிழிவுதான் கங்கை நதியாக ஊற்றெடுக்குது. அந்த கங்கை நதி உள்ளக்குள்ள நமக்குள்ள பிரவாகம் எடுக்கிற நதி. எப்படி சிவபெருமானுடைய சிரசுல இருந்து அது கீழே வருதோ அது போல நம்முடைய உடல்ல நம்முடைய ஆன்மால அனுபவம் ஏற்படுறதுனால ஏற்படுகின்ற ஒரு கங்கை பிரவாகத்தில் ஆடுகின்ற அந்த காசி நீராடல் என்பதை அடுத்த அமர்வா அடிய இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன். இப்பதான் கேள்விப்பட்டேன். அடுத்த காசி நீராடுதல் என்பது அதுதான். அந்த காசி நீராடுதல் நிகழாமல் வெளியில இருக்கக்கூடிய காசியில எத்தனை முறை நீராடினாலும்
முழு பலன் கிடையாது. ஆனா ஏன் வெளியில நீராடணும்னா, வெளியில நீராடும் போது இது இப்படித்தான் காசி முதல்ல நீராடுதல்னு சொல்றோம் சாமி. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்றோமா இல்லையா? புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் சொல்றோமா இல்லையா? இப்போ ஒரு பிள்ளை இருக்கு, உனக்கு உள் தூய்மை நீ எப்படி உள் தூய்மை நீ பண்ணு அப்படின்னா என்ன சொன்னோம்? உள்ள தூய்மை அவனுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல தண்ணி எடுத்து தலையில ஊத்தி இது பேர் தான் குளிக்கிறது. இப்படி குளிச்சா அவன் வெளியில இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகும்னு சொல்லி கொடுத்து பல நாள் சொல்லி கொடுத்து, இப்படி எப்படி இந்த தண்ணி ஊத்துனா உடம்புல இருக்க அழுக்கு போகுதோ அது போல நீ வாய்மையா இருந்த அப்படின்னா உன்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அழுக்கு போகும்னு சொன்னா அப்பதான் புரியும் இந்த பிள்ளைக்கு. எடுத்தோடனே உள்ளத்துல இருக்கிற அழுக்க நீ நீக்குன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு புரியுமா? புரியாது. சின்ன குழந்தைக்கு முதல்ல சின்ன வயசுல இருந்து நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகுது பத்தியா, இவர் எவ்வளவு அழுக்கா இருக்கு பத்தியா, நல்லா தேய்ச்சி குளிக்கணும் பாப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைய குளிப்பாட்டி வெளியில குளிப்பாட்டி வெளியில இருக்கிற அழுக்கெல்லாம் போகுதுன்னு சொல்லி கடைசியில என்ன சொல்லணும்? உள்ள இருக்கிற அழுக்க நீக்கிக்கன்னு சொல்லணும். உள்ள இருக்கிற அழுக்க முதலே நீக்குன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது புரியுமா? புரியாது. அதனாலதான் வெளியில காசியை கூட்டிட்டு போய் நம்மள காசியில நீராட வச்சு இந்த காசியில இப்படி முங்கியலுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உள்ள ஒரு காசி இருக்கு. எங்க? உனக்குள்ள ஒரு காசி இருக்கு. அந்த காசிக்கு நீ இதெல்லாம் செய்யணும். எப்படி இந்த காசிக்கு வர்றதுக்கு நீ எவ்வளவு பிரயத்தனப்படுத்த, எவ்வளவு ஊர் தாண்டி வந்த, எத்தனை இடம் தாண்டி வந்து இங்க வந்து நின்று கங்கையில நீராடுறையோ அது போல உள்ள ஒரு காசி இருக்கு, உள்ள ஒரு கங்கை இருக்கு, அங்க நீராடணும்னு சொல்லுவதற்காக வெளியில கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். நாமெல்லாம் வெளியிலேயே குளிச்சுட்டு அவ்வளவுதான் காசி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு உள்ள இருக்கிற காசியை மறந்துடும். புரியுதுங்களா? இப்ப காசி நம்மளுடைய அனுபவம் எல்லாம் எப்படி இருக்கு? பெரியவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு செய்தி எல்லாரும் கவனிக்கணும். அடிக்கடி உங்க டிஸ்டர்ப் பண்றதை மன்னிச்சுக்காதீங்க. ஏன்னா இது நீங்க கவனிக்கணும்ன்ற வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு செய்தி என்னன்னா, அந்த காலத்துல நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அருளாளர்கள் எல்லாம் கரும்பு இருக்கு இல்லையா, கரும்பு அதை எடுத்து கையில புழிஞ்சு அப்படியே குடிச்சாங்க. கரும்பு எடுத்து கையில அப்படியே புழிஞ்சு அப்படியே குடிச்சாங்க. அதை பார்த்தவங்க என்ன பண்ணாங்க, அடுத்து அந்த கரும்பை எடுத்து அப்படியே குடிக்க முடியலன்னு சொல்லி அந்த கரும்பை புளிச்சு அந்த சர்க்கரைய அந்த பாக கிண்டி அதை என்ன பண்ணாங்க, அது பாக கிண்டி சர்க்கரை கட்டியா மாத்தி அதுக்கப்புறம் பால்ல கலந்து குடிச்சாங்க. அதுக்கடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, அதுலயும் அந்த வெள்ளத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டு வெள்ளத்துல இருக்கிற வெறும் வெள்ளச்சீனியா மண்ட வெள்ளமா இருக்கிறத எடுத்து வெள்ளச்சீனியா மாத்தி அதை எடுத்து குடிச்சாங்க. அப்ப அதனுடைய சுவையானது குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப அதுக்கடுத்து இருக்கிறவங்க என்ன பண்றாங்க இப்பன்னா, சர்க்கரைன்னு பேப்பர்ல எழுதி அத பால்ல போட்டு குடிக்கிறாங்க. புரியுதா? அருளாளர்கள் நேரடியா சிவத்தை புளிச்சு கொடுத்தாங்க, அப்புறம் அடுத்து பாக எடுத்து கொடுத்தாங்க, அப்புறம் வெள்ளை சர்க்கரையா மாத்துறாங்க. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏட்டு சுரக்காயில் எழுதுற மாதிரி கையில வந்து சர்க்கரைன்னு எழுதி சர்க்கரை பேப்பர் எடுத்து நாக்கால் நக்கி ஆகா இனிப்பா இருக்கேன்னு சொல்வது போலத்தான் நம்முடைய பக்தியும் நம்முடைய வழிபாடும் அமைகின்றது. அவர்கள் செய்த அந்த பக்தியை நம்மளால செய்யவே முடியாத போனது காரணம் நம்ம இதுலயே அனுபவம் பெறுவது போல நம்மளை நாமே தேர்த்திக்கிறோம். ஆனா நினைச்சு பாருங்க, முருகா வான்னாரு, முருகா என் கண்முன் வந்து நில்லுன்னாரு, முருகா இப்ப நீ வரலைன்னா என் உயிரே விட்டுருவேன்னாரு. முருகன் வர்ற மாதிரி தெரியல. சரி குழிய தோண்டு, சுடுகாட்டுல குழிய தோண்டு, நான் உள்ள போய் உட்கார்ந்துக்கிறேன் குழிக்குள்ள, நான் வெளியில முருகனுடைய தரிசனம் பார்க்காம நான் வெளியில வரவே மாட்டேன் அப்படின்னு சுடுகாட்டு நடுவுல குழிய வெட்டி உள்ள உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் தபம் செஞ்சுட்டே இருந்தார். யாரு? ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அப்படி தவம் செஞ்சு என்ன செஞ்சாங்க, முதல் நாள் வந்து சாப்பாடு வச்சாங்களாம், எடுத்துக்கிட்டாராம். ஒரே ஒரு தீபம் மட்டும் கொடுத்துருங்கன்னாராம், தீபம் உள்ள வச்சுக்கிட்டாராம். சாப்பாடு எடுத்து 2வது நாள் சாப்பாடு எடுத்துல, 3வது நாள் சாப்பாடு எடுக்கல, தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 4வது 5வது நாள் வச்ச சாப்பாடு மேலேயே இருக்கான், ஒண்ணுமே இல்ல. 7 நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, ஐயோ சுவாமிகள் என்ன ஆனாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வெளியில உட்காந்து சீடர்கள் நினைச்சிட்டு இருக்கும் போது உள்ளுக்குள்ளேயே உட்காந்து முருகனுடைய தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த வைராக்கியத்தோட வெளியில எதிர்த்து வந்தாரா நம்மளுடைய சுவாமி ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். நமக்கு அந்த உறுதிப்பாடு இருக்கா? சாமியை பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்ல, சாமியை பார்க்கணும்,
தோடுடைய செவியன் விட ஏறிவோ தூவன் மதிசூடி. ஆஹா, அவனுக்கு தோடு இருக்காமே, குலை இருக்காமே, காது இருக்காமே, அவனுக்கு பாதம் இருக்காமே, அவனுக்கு சடைமுடி இருக்காமே, அவனுக்கு சூளம் இருக்காமே, அவனுக்கு இடை வாகனம் இருக்காமே, அவன் கூட அவன் ஒருத்தி பச்சை கடல்ல எவ்வளவு ஒருத்தி உட்கார்ந்து இருப்பாளாமே, பார்க்க குழுகுழுன்னு இருக்குமாமே. மனசு அப்படியே தவிக்குது, பார்க்கணும்னு ஆசைப்படுது. சரி, திருமுறை பாடினா பார்க்க முடியும்னு சொல்றாங்களே அப்படின்னு திருமுறையும் பாடி பார்க்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய நேரம் சாமிக்கு என்ன சொல்றோம், உனக்கு நான் கொடுக்குற நேரம் ஒரு 2 பதிகம் தான், அதுக்குள்ள நீ வந்துடணும், இல்லாட்டி நான் பார்க்க மாட்டேன் உனக்கு, அவ்வளவுதான், நான் எனக்கு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படின்னு. அப்போ அந்த அனுபவத்துக்குள்ள வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கேட்டா மட்டும்தான் முடியும். இந்த பிறக்கிறதுன்றது ஒண்ணும் இல்ல, திருவாரூர் பிறந்தார்க்கும் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு இப்ப சொல்றது. திருவாரூர்ன்ற இடத்துல நமக்கு அனுபவம் கிடைக்கணும். உடம்புல திருவாரூர்ன்ற இடத்துல உங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சுன்னா அந்த அனுபவத்துக்கு பேருதான் திருவாரூரில் பிறத்தல். அப்போ மூலாதாரத்துல யார் இருக்கா? மகா கணபதி. கணபதியினுடைய அனுபவம் கிடைக்கிறது பேருதான் திருவாரூர்ல பிறக்கிறது. அதுதான் பிறப்புக்கு முதல் வழி. அதனாலதான் நாம கணபதியை வழிபாடு செய்து விட்டு நாம அடுத்தது தொடங்குறோம். எப்பயுமே கணபதி வழிபாடு செய்வதற்கான காரணம் என்னன்னா, நம்ம மூலாதாரத்துல பிறக்கணும். முதல்ல கணபதியை நினைக்கும் போது நம்மளையும் அறியாம மூலாதாரத்துல ஒரு அனுபவம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். யாராவது பெடியதன் பாடுங்களேன். திருச்சிற்றம்பலம். ஐயா, அடியேன் பாட்டுங்களா? பாடுங்க தேவியம்மா பாடுங்க. பிடியதன் நூறு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபாதி வர அருளின் மிகு கோடை வடிவிலார் கோயில் வழி வளமுறையிறையே. உருவானது பெயர், குருவானது ஞானம். ஆக அந்த கணபதி என்று சொல்லுகின்றது, கணபதி என்பது அனுபவம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா சுவாமியும் அனுபவம் தான். எல்லா சுவாமியும் அனுபவம் தான். அனுபவம்னு அர்த்தம். அனுபவம்னா என்ன சாமி? தொடர்ந்து பெறுவது அனுபவம். தொடர்ந்து பெறுவது அனுபவமா? சரி, நம்ம ரைட்டு. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அனுபவம் நடக்கிற நிகழ்வு தான் அனுபவம். சரி, அனுபவம். யாரு கரெக்டா சொல்றீங்க பாப்போம். இந்த கேள்வி பயன்களை அனுபவிக்கிறேன். வினை பயனை நுகர்வதுதான் அனுபவம். உங்களுக்கு சுத்தி எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? எல்லாரும் நம்ம ஏதாவது ஒரு இந்த துக்க வீட்டுக்கு போயிருவோம், எல்லாரும் அழுவாங்க. நமக்கு அழ வராது, ஏன்னா நமக்கு வேற எங்கேயோ சிந்தனை இருக்கும், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு. சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருன்னு தெரியாது, அங்க ஏதோ துக்கம் நடந்தா நமக்கு அனுபவம் கண்ணில் தண்ணியும். அந்த அனுபவம் என்பது நமக்கு வினையினுடைய நுகர்ச்சி. வினை நுகர்ச்சி தான் அனுபவம். இந்த வினை நுகர்ச்சியினுடைய அந்த அனுபவம் அந்த வினைக்கு வேணும். அந்த வினை இருந்தா தான் அதை அனுபவிக்க முடியும். ஆக ஒவ்வொரு ஆதாரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பெறுகின்ற அந்த வினை நுகர்வைத்தான் அனுபவம்னு நினைக்கிறோம். வேற ஒண்ணும் இல்லை. அந்தந்த இடத்துல நின்று அனுபவிக்கிறது. அப்போ மூலாதாரத்துல நின்று அனுபவித்தா நீங்க யாரு? திருவாரூர் பிறந்தார்க்கும் எல்லாருக்கும் அடியே. அப்பதான் நீங்க திருவாரூர்ல பிறக்கிறீங்க. நீங்க திருவாரூர்ல பிறப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க மூலாதாரத்துல இருக்கக்கூடிய சக்தியை உணர்றது, மூலாதாரத்துல உள்ள சக்தியை உணர்வது, அந்த அனுபவத்தை பெறுவதுதான் நீங்க திருவாரூர்ல பிறத்தல். காசியில நீராடுதல் அப்படிங்கிறது அடுத்த அமர்வுல நான் சொல்றேன். ஆக அப்போ நம்ம அனுபவம் என்பது என்ன அப்படின்னா, அனுபவம் தான் நம்முடைய பிறப்பு. அனுபவமற்ற தன்மை தான் நம்முடைய இறப்பு. நம்ம தூங்கும் போது ஏதாவது அனுபவம் இருக்கா? இதை விட்டுருங்க, அது பேர் என்ன, கனவு விட்டுருங்க. கனவு ஒரு செகண்ட் தான் வருதான். கனவு செகண்ட் தான் வருமா நம்மளுடைய உடம்புல, அதுக்கு மேலாம் வராதான். ஆனா அது பாக்குறது ரொம்ப நேரம் மாதிரி ஆனா தெரியும். சரி, அதை விட்டுலாம். அப்போ அந்த தூக்கம் என்பது அனுபவத்தை 0 பண்ணுது. அதனால அது பேர் இறப்பு.
நம்ம விழிப்பு என்பது அனுபவத்தை தருகின்றது, அதனால அது பிறப்பு. ஆக பிறப்பு என்பது அனுபவத்தை பெறுவதுதான் பிறப்பு. அனுபவத்திலிருந்து நீங்குவது இறப்பு. நல்லா கவனிக்கணும். அனுபவத்தை பெறுவது பிறப்பு, அனுபவத்திலிருந்து நீங்கிறது இறப்பு. பிறப்பு இறப்பு இல்லாம இருக்கணும்னா இந்த அனுபவம் வந்து போகாம இருக்கணும். புரியுதுங்களா? இந்த அனுபவம் வந்தா அது பேர் என்னது? அனுபவம் வந்தா அது பேர் என்னது? பிறப்பு. அனுபவம் போயிடுச்சுன்னா அது என்னது? அனுபவம் இறப்பு. அனுபவம் வராமலும் போகாமலும் இருக்கணும். இந்த அனுபவம் இருந்தா நம்மளுடைய பிறப்பிறப்பு தன்மை. அனுபவம் அதனாலதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணிய சிவபெருமான் எப்படி பிறப்பிறப்புன்னு தப்பிச்சுக்கிறான்னா அவன் போக்கும் வரவும் இல்லாம இருக்கான். அவனுக்கு அனுபவம் வர்றதும் கிடையாது, போறதும் கிடையாது. அப்ப அனுபவத்தை ஸ்டாண்ட் ஸ்டில் ஆக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பிறப்பு இறப்புல இருந்து நீங்கிறோம். அப்ப அனுபவம் ஸ்டாண்ட் ஸ்டில் என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா குதிக்கிறது, அது அனுபவம் உள்ள வருது, இல்ல தோல்ந்து போ. இந்த அனுபவ ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்து நம்ம நீங்குவது பேருதான் அனுபவத்தை கடந்து நிற்றல். இந்த அனுபவத்தை கடந்து நிற்றல் எப்ப நிகழும்? இந்த அனுபவத்தை கடந்து நின்றல் எப்ப நிகழும் அப்படின்னா இந்த அனுபவத்தை கடந்து நிற்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு நீங்க எப்பொழுதுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்பயுமே சிவபெருமான் இருக்கான். எந்த சூழல்லையும் அவன் நம்மை தாங்கி பிடிப்பான்ற ஆழ்ந்த அனுபவம் வரும்போது உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்காது, அனுபவத்தை ஏற்றத்தாழ்வு இருக்காது. நீங்க அனுபவம் என்பது சமப்படும். இந்த அனுபவம் சமப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு பிறப்பிறப்பு இருக்காது. எனக்கு ரொம்ப இன்பமும் இல்லை, ரொம்ப துன்பமும் இல்லை, ரொம்ப துவளவும் மாட்டேன், ரொம்ப இது பண்ணவும் மாட்டேன்ற அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா பிறப்பிறத்துல இந்த விஷயத்தை தான் நம்முடைய சுவாமி நமக்கு சொல்லி தரார். இருவினை ஒப்பு. ஆமா, ரெண்டு இருவினையும் ஒரு பொருளாக நினைக்கிற அந்த இருவினை ஒப்பு தான் நம்மளுடைய மலபரிபாகமாக சத்துநிபாதமாக முக்தியாக வந்து நினைக்கின்றது. நமக்கு முக்தின்றது எப்படி வரும் அப்படின்னா முதல்ல இருவினை ஒப்பு, அப்புறம் மலபரிபாகம், அப்புறம் சத்துநிபாதம், அதுக்கப்புறம் முக்தி. இதுதான் 4 படி நமக்கு முக்தி என்று சொல்லுகின்ற நிலையை பெறுவதற்கு. சரி, ஆக இந்த அனுபவம் என்பது என்ன அப்படின்னா அது வினை நுகர்ச்சி. இந்த வினை நுகர்ச்சிய நாம சரியா செய்யறோமா இல்லையா? சரியா வினைய நுகர்ந்துட்டோம் அப்படின்னா நாம அதுக்கடுத்து அதை செய்ய மாட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடணும்னு ஒரு வினை இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாப்பிடணும்னு வினை இருக்கு, நம்ம என்ன பண்றோம்? சின்ன குழந்தை இப்ப இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் மொபைல் பார்த்துக்கிட்டே சாப்பிடுதுங்க. மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றப்போ சாப்பிடுற வினை உள்ளுக்கு நம்ம சாப்பிடுறோம், ஆனா அதனுடைய சுவை தெரியுதா? என்ன சாப்பிட்டோம்னே தெரியல. என்ன சாப்பிட்டோம்னே தெரியாம சாப்பிடுறது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, பக்கத்துல இருக்கிறவங்க பேசிக்கிட்டே சாப்பிடுறது. அப்போ வினை வருது, அந்த சாப்பாட்டுக்கான நுகர்ச்சி ஏற்படுதா? வினையை அனுபவிக்கிறோம், ஆனா அந்த நுகர்ச்சி ஏற்படுத்தினா இல்ல. அப்போ அந்த சுவை ஏற்படாத வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டுல இருந்து நீங்க முடியாது. நீங்க நல்லா சுவைச்சு சாப்பிட என்ன ஆகும்? அந்த அந்த உணவுல இருந்து நம்ம அப்ப எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ அதுல இருந்துலாம் நம்ம நீங்குவோம். அனுபவிக்காத வரை அதுல இருந்து நம்ம நீங்க முடியாது. அதனாலதான் பெருமான் நமக்கு நல்ல அனுபவங்கள் கொடுக்குறாரு. நல்ல அதாவது அழுகிற அனுபவமா இருக்கட்டும், சந்தோஷமா எல்லா அனுபவங்களும் கொடுக்கறதுக்கான காரணம் அந்த அனுபவங்களை பெற்றதுக்கு அப்புறம் அனுபவத்திலிருந்து நீங்குவதற்காக. அங்கிருந்து தேடி போவோம். ஆகா, அந்த கேதார்நாத் பனிலிங்கத்தை தேடி அவ்வளவு தூரத்துக்கு அங்க போய் நிக்க முடியாம நின்று மூச்சு அரைச்சு போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் பனிலிங்கம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா, அதுக்கப்புறம் அந்த அனுபவத்தை நீங்கிருவோம்ல, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு எப்பா ஏற்கனவே பார்த்தாச்சுப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைப்பா, நாங்க இங்க இருந்தே மனசு தியானம் செஞ்சுக்கிறோம்ப்பா. அப்போ ஒரு தடவை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவத்துல இருந்து நமக்கு என்ன படுது? அவ்வளவுதானா, இவ்வளவுதானா அனுபவம் அப்படிங்கிற அனுபவம் நீக்கம் வரணும்ன்றதுக்காகத்தான் சரி. இப்போ இந்த யாத்திரை பத்தி என்பது நாம சிற்றம்பலத்துக்கு முதல்ல போகணும். இந்த சிற்றம்பல அனுபவம் என்பது என்ன? இப்போ 3 இடங்களுடைய அனுபவம் தெரிஞ்சிருச்சா? இது என்னது? நமக்கு பின்னாடி இருக்கிறது திருப்பெருந்துறை. இது நமக்கு புருவமத்தி அண்ணாமலை. நம்மளுடைய 2 கைகள் திருவையாறு. நம்மளுடைய இதயத்தானம் திருத்தில்லை. இந்த வெளியில இந்த இடத்துலயும் திருத்தில்லை, இந்த பிரம்மரந்தமும் திருத்தில்லை. அங்க 12வது நூல் கடை அந்த விரல் கடை தியான சார்ந்த பெருவெளி மதுரை என்பது.
இப்போ மூலாதாரம் திருவையாறு, திருவாரூர், மன்னிக்கும், மூலாதாரம் திருவாரூர், இப்படி எல்லா ஐயா இடங்களும் சாமி. மன்னிக்கணுங்க ஐயா. இந்த புருவ இடையில் இருக்கிறதா காசின்னு சொல்றாங்க ஐயா. புருவ மத்தியில். குருமத்தி காசியா? இல்லையே சாமி, காசிக்கு நான் விளக்கம், அதனாலதான் சொன்னேன். நான் காசிக்கு விளக்கம் கொஞ்சம் அடுத்த முறை நான் பேசும்போது அதுக்கு சொல்லணும். புருவ மத்தியில் இங்க இருந்து உள்ள வர்ற இடம் வந்து நமக்கு அண்ணாமலை தான். இந்த நாக்கு தொப்புளுக்கு பின்னாடி முதுகுல இருக்கிற புள்ளிதான் வந்து திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க ஐயா, மணிப்பூரகம். இல்ல 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 சுவாமி. ஒவ்வொருத்தவங்களும் அதாவது ஆதாரங்களா வைத்து சொல்றவங்க இருக்காங்க, வேற வேற பெர்செப்ஷன் சொல்றாங்க. திருவண்ணாமலை என்பது அடி உள்நாக்கு இருக்கு இல்லையா, அள்நாக்குல இருந்து ஒரு கோடு, நெற்றியில இருந்து ஒரு கோடு, ரெண்டு மீட் பண்ற இடம் தான் திருவண்ணாமலை. அதுதான் நமக்கு திருவண்ணா. அதனாலதான் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி. அந்த இடத்த நினைச்சுக்கிட்டே இருந்தா குப்புன்னு பத்திக்கும் அந்த இடத்துல. எது நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. நெத்தியில இருந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு குச்சியை உள்ள சொருகுனீங்கன்னா, இந்த நடுவுல இந்த பிரம்மரந்திர புள்ளையில இருந்து ஒரு குச்சியை சொருகுனீங்கன்னா ரெண்டு குச்சியை சந்திக்கிற இடம் இருக்கு பாருங்க, தெரியுது உங்களுக்கு? பிரம்மரந்திர புடை வழியா ஒரு குச்சி சொருகுனா நேரம் அண்ணாக்குலதான் வந்து நிற்கும். அண்ணாக்கு இருக்கு இல்லையா, அந்த மேல அண்ணாக்குலதான் ஒரு குச்சி, இந்த பிரம்மரந்திர புலையில ஒரு குச்சி அண்ணாக்கு வழியா வரும். இந்த நெத்தியில வச்சு இங்க வைக்கக்கூடிய அந்த குச்சி வந்து உள்ள போகும். இந்த ரெண்டு புள்ளின்றதுதான் கபாலத்துடைய நடு மையம். மொத்த கபாலத்துடைய நடு மையம் இருக்கு இல்லையா, 3 டைமென்ஷன்ல நடு புள்ளி, அந்த புள்ளிக்கு பேரு தான் திருவண்ணாமலை. அந்த அப்படி கண்ணை மூடி அந்த இடத்துல நினைக்க என்ன ஆகும்னா அப்படியே லேசா புகை வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல புகை வந்து ஒரு நாள் குப்புன்னு தீபம், பரணி தீபம் என்ன அழகா எரியுதோ அதே அளவுக்கு உள்ள தீபம் பத்திக்கும். அப்படி பத்துச்சுன்னா அது உங்களுக்கு முக்தி. அதனாலதான் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி, திருவாரூரிலே பிறக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, அப்புறம் நம்மளுடைய மதுரையிலே பிறந்தாலும் சரி, நினைச்சாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்படி நமக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஆதார புள்ளிய வேற வேறமா சொல்ல. இப்ப சக்தி பீடம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, சக்தி பீடம் பாக்குறாங்க இல்லையா, 51 சக்தி பீடங்களையும் பீஜ மந்திரங்களா உடம்புக்குள்ள சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய கோட்பாடுகள் இருக்கு. நம்ம இந்த மாதிரி நம்ம பெர்செப்ஷன் எடுத்துக்கிறோம். ஒரு பெர்செப்ஷன் தான். இதுல ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த அணுகுமுறை மூலமா அந்த தளங்கள் மாறலாம். ஆனா இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு. அதே மாதிரி உத்தரகோசம் அங்க இருக்கு சொன்னீங்க, மதுரைக்கு மேலேங்கய்யா. மதுரை உத்தரகோச மங்கை, மணிக்கட்டுங்க ஐயா, மணிக்கட்டு இல்லைங்களா, மதுரைக்கு மேல அப்பால் உத்தரகோச மங்கைன்னு சொன்னாங்க. இல்ல 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 நம்ம சொல்லல. உத்தரகோச மங்கை என்பது என்னன்னா, நம்மள சாமி உத்திரத்திலிருந்து வருவது, பெருசா அந்த வழிக்கு மேல 12 அங்குலத்துக்கு மேல இருக்கிறது. அதாவது இந்த சுவாகசாந்த பெருவெளி டச் ஆகிற இடம், சுவாகசாந்தத்து பெருவெளி டச் ஆகி அது நம்ம பெருவெளிக்கும் நம்மளுடைய உடலுடைய ஆறாவுக்கும் கனெக்ட் பண்ற இடத்த நம்ம உத்தரகோச மங்கை சொல்றோம். கரெக்ட் தான், அம்மா சொன்னது மதுரைக்கு மேலதான். மதுரை என்பதைக்கு மேல இருக்கக்கூடிய இடம். ஆக இதெல்லாம் நம்மளுடைய தானங்களாக சொல்லப்படுகின்றது. இந்த தானத்துல போய் அனுபவம் ஏற்படணுன்றதுக்காகத்தான் வெளியில போய் முதல்ல சாமியை பார்த்து வரணும். ஒவ்வொரு இடத்துலயும் போய் சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது நம்ம உடல் இருக்கக்கூடிய அந்த தானத்தை அதை அறிந்து, அது எங்க இருக்குன்னு அறிந்து, அது நினைக்கிறப்பெல்லாம் அங்க போய் அங்க பெருமானையும் பெருமாட்டியும் சேர்த்து பார்க்கக்கூடிய அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் தலையாத்திரை, அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் நம்மளுடைய தீர்த்த நீராடல், அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் கோயில் வழிபாடு, அனுபவத்தை பெறுவதற்காகத்தான் நம்முடைய திருவாசக சிந்தனை எல்லாமே. அதனாலதான் அனுபவம் இன்றி எதுவும் அமையும். அப்ப அனுபவம் பெறுவதுதான் பிறப்பு. சரி, பாட்டுக்குள்ள போகலாம். இந்த யாத்திரை பத்து நம்ம ஏற்கனவே நம்ம சொன்னது என்னன்னா, தில்லை சிற்றம்பல அனுபவம். சிற்றம்பல அனுபவம் என்ன அப்படின்னா, பெருமானுடைய அருவ நிலையை நாம் புரிந்து கொள்வது. பெருமானுடைய அருவ நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை பெறுகின்ற அனுபவம் தான் தில்லை பிறத்தல். தில்லையில நம்ம இருக்கிறதுக்கு அர்த்தம். தில்லையில போய் சுவாமி தரிசனம் பண்றது, இறைவனுடைய அந்த அருவ நிலையை அறிகின்ற, முதல்ல முகமாவே பார்த்துட்டு அருவுருவமா பார்த்த பெருமான் அருவமாக பார்க்கின்ற ஆற்றலை உடையவர். இன்னொரு முக்கியமான செய்தி சொல்லணும். எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது கொஞ்சம் ரிஸ்கியான டாபிக், அது தெரிஞ்சுக்கணும் அடியார்கள். அதனால கொஞ்சம் உங்களுடைய கவனங்களை அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னுவாங்கல்ல, அதான் அட்டென்ஷன் ப்ளீஸ்.
இந்த அட்டென்ஷன் ப்ளீஸ் என்ன அப்படின்னா, குருநாதரை சென்னி மேல சூட்டணும்னு சொன்னீங்களே சுவாமி, நான் சென்னி மேல சூட்டினேன். மொத்த நான் குருநாதருடைய திருவடியை சென்னி மேல சூட்டுறதுக்கு பதிலா குருநாதரையே மொத்த உருவத்தையே நான் தூக்கி என் தலையில சுமந்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரு அடியவர் கேட்டான். கேள்வி கரெக்டா புரியுதா உங்களுக்கு? குருநாதருடைய திருவடியை சென்னி மேல சூட்ட சொன்னீங்க, நான் குருநாதரையே தூக்கி தலையில வச்சாச்சு, அவர் சென்னி இங்க இருக்கு ஆனா முழுவதுமாக அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செய்யலாமா? அப்படி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேள்வி. குருநாதருக்கு திருவடியை தவிர வேறொன்றும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கணும். குருநாதருக்கு திருவடியை தவிர வேறொன்றும் கிடையாது. குருநாதருக்கு உருவம் கிடையாது, அவருக்கு உடல் கிடையாது, அவருக்கு எந்த விதமான அவயங்களும் கிடையாது. குருநாதரை முதல்ல யாரோ ஒரு மனித உருவமா வழிபாடு செய்வதுதான் முதல் நிலை. ஓ இவர்தான் குருநாதர். அதுக்கப்புறம் குருநாதருடைய மனித உடல்நிலையை தாண்டி அவருடைய திருவடியை மட்டும், அது பேர் அருவம் சொல்லுவோம், அருவுருவம், லிங்க திருமேனி மாதிரி அது அருவுருவம், அதை மட்டும் திருவடியை தவிர வேறொன்றுமில்லை என்று நினைத்தது. அந்த திருவடி கூட எதுக்காகன்னா நம்ம பற்றுவதற்காகத்தான். சும்மா நீங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நம்மளுடைய பள்ளியறை பூஜைக்கு போறப்போ திருவடி கொண்டு வருவாங்க, பாத்துருக்கீங்களா? ஒவ்வொரு கோவிலையும் திருவடி கொண்டு வருவாங்க. இது ரொம்ப எல்லாமே முக்கியமான செய்தி. கண்டிப்பா நீங்க ஒரு 4 நிமிஷமாவது இதுக்குள்ள இருக்கணும்ல அடியார்கள். நீங்க பள்ளியறை பூஜை பார்த்திருக்கீங்களா? எனக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்கிறாங்க. நான் நிறுத்திட்டேன் கன்ஃபார்ம். எனக்கு எல்லாம் 4 நிமிஷம் மகன் தெரிஞ்சா தான் நான் ஓப்பனே பண்ணுவேன், இந்த டாபிக் ஓப்பனே பண்ணுவேன். எனக்கு உங்க முகம் தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சிருச்சு. ஒளி தெரிந்து விட்டது. உங்க எல்லாருடைய திருமுறை. இப்போ நல்லா கவனிக்க, முக்கியமான செய்தி இது, ரொம்ப முக்கியமான செய்தி, தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. நம்ம பள்ளியறை பூஜைக்கு சுவாமி எழுந்தருளை செய்வோம். எத்தனை பேர் பள்ளியறை பூஜை பார்த்திருக்கீங்க? எனக்கு கொஞ்சம் கையை உயர்த்தலாம். ஓகே, எல்லாருக்கும் ஹேண்ட் தம்ஸ் அப் பண்ணிக்கலாம். சிறப்பு. பள்ளியறை பூஜை பார்க்கும்போது உள்ள வந்து அன்னை இருப்பா, அன்னை பராசக்தி இருப்பா. இவங்க வந்து தூக்கிட்டு வருவாங்க எல்லாரும். அதுக்குள்ள என்ன இருக்கும்? சிவபெருமான இருப்பாரு. சாமி திருவடி வச்சிருப்பாங்க. திருவடி மட்டும்தான் வச்சிருப்பாங்க. சில கோவில்கள்ல உருவம் வைக்கிறாங்க, அப்படி வைக்க கூடாது. ஆக்சுவலி உருவம் வைக்க கூடாது. கோவிலுக்கு உள்ள போனீங்கன்னா சுவாமியோட திருப்பாதம் மட்டும்தான் இருக்கும். பாதம் பாத்துக்கீங்களா? பாதம் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. பாதம் மட்டும்தான் தூக்கிட்டு வருவாங்க. அங்க வந்து பள்ளியறையில யார பாதத்தை கொண்டு போய் எங்க வைப்பாங்க? அம்பாளுக்கு பக்கத்துல வச்சிருவாங்க, அம்பாள் அங்க நிற்பா. இப்போ அங்க இருக்கக்கூடியது பாதம்னா என்ன? அதுக்கு என்ன கிடையாது? பாதத்தை தாண்டி வேற எந்த உருவமும் கிடையாது. உருவத்தோட நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம் பள்ளியறை பூஜை கதவு பூட்டிட்டோம் அப்படின்னா அவர்கள் பள்ளியறை கொள்கின்றார்கள். நம்மளுடைய கணவன் மனைவி எப்படி பள்ளியறையில இருக்காங்களோ அப்படி இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க கூடாதுன்றதுக்காகத்தான் சிவபெருமானுடைய திருவடி வைக்கிறோம். ஏன்னா திருவடியில என்ன கிடையாது? கண்ணு கிடையாது, மூக்கு கிடையாது, வாக்கு கிடையாது, உருவம் கிடையாது, கை கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ அவர்கள் எப்படி அன்னை பராசக்தியும் சிவபெருமானும் எப்படி சேருகின்றார்கள் என்றால் அருவமாக சேர்கின்றார்கள்னு நம்ம காட்டுறோம். நாம பாக்குற மாதிரி கணவன் மனைவி 2 பேரும் உருவமாக அவர்கள் இணைந்து கொள்வது அல்ல. அவர்கள் இருவரும் அருவமாக சேர்கின்றார்கள்னு சொல்வதற்காகத்தான் அவர்களுக்கு உடல் தேவையில்லை. இறைவனுடைய அருள் சக்தியும் அவனுடைய கருணையும் சேர்வதற்கு உடல் தேவையில்லை. அவர்கள் அருவமாகவே கலந்து கொள்வார்கள் என்று சொல்லுகின்ற பெரும் செய்தியை சொல்லுவதுதான் பள்ளியறை பூஜை. நாமெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம்? பள்ளியறை பூஜையில இவங்க 2 பேரும் எப்படி நம்மளுடைய நன்றாட வாழ்ந்து இருக்கக்கூடிய கணவன் மனைவிகள். மற்ற மதங்கள்ல கேட்கலாம் கேள்வி. இது போன தடவை கூட கேட்டாங்க. மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு இரவு வந்து முதல் இரவாச்சு, அதெல்லாம் நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நக்கலா ஒரு கேள்வி கேட்டதாக அமைந்தது. அதனாலதான் நல்லா போய் பார்க்கணும். எங்க திருக்கோயில்ல பள்ளியறையில எப்படி கொண்டு போய் வைக்கிறாங்கன்னு தயவு செய்து பாருங்க. எங்க திருக்கோயில்ல பள்ளியறை பூஜையில வைக்கிறக்கூடிய அன்னை பராசக்தியும் உருவமாகும். வெறும் திருப்பாதமா கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அவ கண்ணுக்கு தெரிகின்ற கருணை சக்தி, சிவபெருமான் கண்ணுக்கு தெரியாத கருணை சக்தி. ஆக 2 பேரும் இணைகின்ற இணைவுதான் ஒடுக்கம். அதுதான் ஒடுக்கம். அந்த ஒடுக்கம் தான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றது. அந்த ஒடுக்கத்தை தான் காட்டுறாங்க கோவில்ல. ஆக இது உடலால் இணைகின்ற இணைவு அல்ல,
உடலை தாண்டி இணைகின்ற இணைவும் இருக்குன்னு சொல்வது போதுதான் ஒவ்வொரு நாளும் தருகின்ற அந்த பெருஞ்செய்தி. இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்போ பள்ளியறை பூஜையில பாதம் மட்டும் கொண்டு வர்றதுக்கான காரணம், ஏன் லிங்க திருமேனி கொண்டு வரலாமே? ஏன் சுவாமிக்கு நம்ம எப்பொழுதுமே திருமேனி வச்சுதானே சுத்தி சுத்தி வரோம்? எங்க நம்ம இது அது பேர் என்னது, சாயங்காலம் வருமே பிரதோஷம். பிரதோஷத்துக்கெல்லாம் சாமி குருவன் தான் வைக்கிறோம். திருவீதி விழாவுக்கும் சாமி குருவன் தான் வைக்கிறோம். எல்லாத்தையும் வைக்கிற நாம ஏன் பள்ளியறை பூஜையில மட்டும் சாமிக்கு திருப்பாதம் வைக்கிறோம்? காரணம், பாதத்தை கூட வைக்காம கூட்டு வருவாங்க, பாதத்தை கூட வைக்காம கூட்டி வரலாம். ஆனா பாதத்தை பாக்குறப்பதான் நமக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் கிடைக்கும். நாம பற்றுவதற்காகத்தான் பாதம். அவனுக்கு அது இல்லாம கூட கொண்டு வந்து வெறுமனையே கூட்டிட்டு வந்து இப்படி கையில கூட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது யாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாதுன்றதுக்காக அந்த இடத்துல பாதம் வைத்திருக்கோம். புரியுதுங்களா? அப்போ திருப்பாதமும் அன்னையும் கலக்கின்ற பள்ளியறை பூஜை என்பது எதை குறிக்கின்றது அப்படின்னா, அது இருவரும் உடலால் இணைகின்ற இணைவு அல்ல, அவர்கள் அருவத்தால் பெரும் சக்தியை இணைகின்ற, ரெண்டு சக்தி இணையுதுன்றதான் காட்டுறாங்க. அதுதான் பள்ளியறை பூஜை. அப்போ ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, குருநாதருக்கும் திருவடி தவிர வேற ஒன்றும் இல்லை. குருநாதரை முதல்ல நீங்க உருவமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க முதல் நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். குருநாதருக்கு சில சேவைகள்லாம் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இரண்டாவது நிலை. குருநாதர் திருவடி தவிர வேற ஒன்றுமில்லைன்னு நினைக்கிறதுதான் கடைநிலை. குருநாதருக்கு திருவடி ஒன்றுதான். அவருக்கு குருநாதர் உட்கார வச்சு தலையில தண்ணி ஊற்றக்கூடாது. குருநாதருக்கு அபிஷேகம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. குருநாதருக்கு அபிஷேகம் பண்ணா குருநாதருக்கு தலை கிடையாது, குருநாதருக்கு முகம் கிடையாது. எப்படி சிவபெருமானுக்கு உருவம் கிடையாதோ அவருக்கு எதுவும் கிடையாது, அது போல குருநாதருக்கு திருவடி தாண்டி எதுவும் கிடையாது. எந்த கிரியை நடந்தாலும் குருநாதர் திருவடிக்கு தான் நிகழணும். நீங்க எந்த சரியை செய்தாலும் குருநாதர் திருவடி தான். குருநாதருக்கு இறைவனை போலவே உருவம் என்பது இல்லை. அப்படி நீங்க நினைக்கும் போது என்ன நிகழும் அப்படின்னா, உங்க குருநாதர் பாதம் இருக்கும், குருநாதருடைய சக்தி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க முதல்ல ஒரு சக்தி குருநாதர் தான் நினைச்சீங்க, ஒரே ஒரு குருநாதர் தானே, அவர் தான் என்னுடைய குருநாதர் நினைச்சீங்க இல்லையா? அந்த குருநாதரை அதிர்ட்டு அவருடைய மூலமாக பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த மகா சக்திகள் எல்லாம் ஒன்னா இறங்கி குருநாதர் மூலமா வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு குருநாதர் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குருநாதர் கிட்டதான், ஆனா குருநாதர் ஒரு குருநாதர் தான், அதுக்கு மேல குருநாதர் கிடையாது. ஆனா குருநாதர் திருவடியே பிரதானம் நினைக்கும் போது அந்த திருவடிக்கு மேல எல்லா விதமான அருள் சக்திகளும் நிறைந்து உங்களுக்கு திருவடி மூலமாக உங்களுக்கு பல விதமான அனுபவங்களை குருநாதர் தந்து கொண்டே இருக்கும். அப்போ திருவடியை தாண்டி வேறொன்றும் இல்லை. குருநாதருக்கும் திருவடி தாண்டி, திருவடி தவிர அவருக்கு உருவம் கிடையாது. அவர் ஆண் கிடையாது, பெண் கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது, அவருக்கு நிறம் கிடையாது, அவருக்கு துவனி கிடையாது, சப்தம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவருக்கு திருவடி, திருவடி கூட நாம் பற்றுவதற்கு ஏதுவாக, நாம ஈஸியா பற்றணும்ன்றதுக்காக வச்சிருக்கிறதுதான் திருவடி. சரி, அப்போ இந்த குருநாதருடைய திருவடி என்பதுதான், அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பேருதான் தில்லை அனுபவம். இந்த தில்லை அனுபவம் என்பது என்னன்னா, அருவமாகவே அவரை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். இப்ப அப்பா கூட கட்டி பிடிச்சிட்டு தூங்குறது அது உருவ திருமேனி. அப்பா ஊருக்கு வரல, அப்பா தூரமா இருக்காரு, அப்பாவை நினைச்சிட்டு அப்பா என் கூட விளையாண்டாரு அந்த ஞாபகம், அவர் உருவம் எல்லாம் வரும். ஆனா அவர் தொட முடியாது, அவர் பிடிக்க முடியாது. அது என்னது? அருவுருவமாக இருக்கின்றது, அருவுருவமாக. இப்போ அப்பாங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்கு, அதுல உருவம் இல்லைன்ட்டு. அப்படி உங்களால சப்போஸ் தியானிக்க முடிஞ்சது அப்படின்னா, அப்படி உங்க அப்பாவை உருவமே இல்லாம உங்க அப்பாவை உங்களால உணர முடிஞ்ச அந்த உணர்வுக்கு பேரு தில்லை அனுபவம். அந்த உணர்வுக்கு பேரு தில்லை அனுபவம். சிவபெருமானை சோமாஸ்கந்தராக பார்த்து அனுபவித்தல் உருவம், அவருடைய திருமேனி லிங்க திருமேனியாக பார்த்தல் என்பது அருவுருவம். அதையும் தாண்டி உருவமற்ற நிலையில பெருமானை அதே அளவிலே அனுபவிப்பது என்பது அருவ உண்மை. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தில்லை அனுபவம் பெறுகின்றீர்கள். அந்த அனுபவம் வராது, ஈஸியா வந்துடாது.
அந்த அனுபவம் ஈஸியா வந்துடாது. எங்க அவன் அதாவது இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த நாட்டு மருந்து குடிக்கிறப்போ குரங்க நினைக்காம இந்த மருந்த குடிக்கணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? உடனே அவன் வந்து சொல்லுவான், ஐயா நீங்க குரங்க நினைக்காம இந்த மருந்தை குடிக்க சொன்னீங்க, என்ன செஞ்ச? இந்த மருந்து மூடி திறக்கிறப்பெல்லாம் குரங்க நினைக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னுவான். ஆடா காவி. அது அந்த மாதிரி சிவம்னு நினைக்கும் போதே 2-3 நாளைக்கு முன்னாடி தான் அடியன் பாடினேன். நீங்க கேட்டீங்கன்னு தெரியல. நம்ம தமிழ் புத்தாண்டு வடிவேறும் திரிசூலம் தோன்றும் வளர்மதியும். அது அம்மா தான் நல்லா பாடுவாங்க. அம்மா மூலமா தான் அடியன் கத்துக்கிட்டேன். அம்மா அவங்க நம்ம ஓவியா அம்மா சுவாமி இருக்கீங்களா? சுவாமி ஓவியம்மா ஐயா, அவரோட உருவத்தை நினைக்காம அவர் கும்பிடணும்னு சொல்றீங்களாங்க ஐயா? உருவத்தை கண்ணு முன்னாடி வராமலே அந்த அன்பு வரணும். சிவத்துக்கு ஐடென்டிஃபை பண்ணிதான் நம்ம அன்பு வருது. போன உடனே சிவலிங்க திருமேனியை பார்த்தோ, இல்ல அவனுடைய வடிவழக பார்த்தோ, திரிசூலத்தை பார்த்தோ, இல்ல அவனுடைய பிறை அழகை பார்த்தோ, சடாமுடிய பார்த்தோ, அவனுடைய வடிவழகு ஏதோ ஒரு ஐடென்டிபிகேஷன் மூலமா தான் முதல்ல உருவமா பார்த்தோம். நாம இப்ப லிங்க திருமேனியில எந்த உருவம் இல்ல, ஆனா லிங்க திருமேனியிலையும் ஒரு உருவம் இருக்குல்ல. லிங்க திருமேனிக்கும் மேல ஒரு இது இருக்கு, கோவுடைய அது பானம் இருக்கு, அந்த ஆவுடையார் இருக்கு, எல்லாம் இருக்கு இல்லையா? அதுவும் இல்லாம அவன் மேல அன்பு வரணும். அது ஒளி அற்ற நிலையில அன்பு. எது காதுல கேட்கிற சப்தமும் இல்லாம பார்க்கிற கூடிய ஒளியும் இல்லாம இருக்கும் போது அந்த சிவ உணர்வு ஏற்படணும். எப்படி புரியுதுங்களா நான் சொல்றது? நம்ம கூட இருக்காரு அப்படிங்க நினைச்சுக்கணுமாங்க ஐயா? நம்ம கூட உட்கார்ந்து இருக்காரு, நம்ம கூட மனம் என்றால் மார்க்கம் உண்டுங்க ஐயா. இது எனக்கு புரியலைங்க. இது லோகன் ஐயா. ஐயா மனம் என்றால் மார்க்கம் உண்டுங்க ஐயா. நினைச்சா கண்டிப்பா வருவாங்க ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா அது பயிற்சி என்பது. அங்க இருக்கணையம்மா சுவாமி இதான் சொல்ல வரீங்களா? ஐயா, திருவாசகம் படிக்கும் போது நடராஜ பெருமானுடைய கலல் மட்டும் நெஞ்சுக்குள்ள இருக்க மாதிரி அப்படியே ஒரு அந்த உருவப்படுத்திக்கிட்டோம்னா அது சரிதானா ஐயா? எந்த உருவம் கலல் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, எந்த உருவமுமே இருக்கக்கூடாது. புரியுங்களா? அருவமும் கூட இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் அதாவது அது எப்படி வரும்னா அது வராமலாம் போகாது. அது வரும், அந்த அனுபவம் வரும். அந்த அனுபவம் எப்படி வரும்னா உருவத்துல ரொம்ப நாள் இருந்து இப்ப லிங்க திருமேனிலேயே அவன் அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம்ல, திடீர்னு லிங்க திருமேனியில இருக்கக்கூடிய அந்த எண்ணமும் குறைஞ்சு பரவெளிய அப்படியே அனுபவமா சிந்திக்கும் போது என்ன ஆகும்னா அத்தனை உயிர்களையும் உணர்வு ஜோதியா தெரியுமா? இப்ப வள்ளலாருக்கு தெரிஞ்சுச்சுலங்க ஐயா அந்த மாதிரி நீங்க சொல்றது. அதாவது உணர்வு வந்து அவர் சிவபெருமான ஜோதி வடிவா இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. ஜோதியும் அருவுருவம் தான். ஜோதி இருக்கு இல்லையா? மனசுல ஒரு உணர்வு வரும் இல்லைங்கய்யா. நம்ம ரொம்ப ஆழ்ந்து படிக்கும் போது உருவம் இல்ல ஒண்ணுமே இல்லாமயே நமக்கு ஒரு உணர்வு மட்டும் வரும் இல்லைங்கய்யா. அதைத்தானே நீங்க சொல்றீங்க? ஆக இது ஒரு பயிற்சி தான். ஆனா அது முயற்சி செய்யுங்க. ஆனா அப்படி அனுபவம் இருக்குன்னு தெரிஞ்சா தானே முயற்சி செய்வோம் இல்ல? ஆமாவா இல்லையா? இப்படி ஒரு அனுபவம் இருக்கு, தில்லை அனுபவம் ஒண்ணு இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவம் இருக்கு, பெரும்பாலும் இப்படி அனுபவிக்க முடியும். அல்வாவை முதல்ல செஞ்சு சாப்பிடுவோம். அப்புறம் நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல அல்வா காட்டும் போதே சாப்பிட்ட அந்த உணர்வு ஏற்படும். புரியுதுங்களா? அப்போ அல்வான்ற ஐடென்டிபிகேஷனே இல்லாம அல்வாவோட உணர்வு எப்படி வரும்? ஏதோ ஒரு அல்வாவினுடைய சுவையோ மனமோ திடமோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்தா தானே நமக்கு அதை ஞாபகப்படுத்தி அதனுடைய உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு இல்லாமலேயே, எந்த வித உணர்வு பற்றி இல்லாமலேயே பெருமான உணர்கின்ற அந்த ஆற்றல் தான் திருத்தில்லை அனுபவம். சரி, அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம் கண்டிப்பா. ஏற்படும் இல்லைங்க ஐயா சாமி கும்பிடும் போது ஒரு உடம்பு சிலிப்பு. அது மெய்ப்பாடு, அதெல்லாம் மெய்ப்பாடுகள். அதெல்லாம் 10 மெய்ப்பாடுகள். என்ன? நாதெடுத்தல், கண்டம் தும்புதல், இதெல்லாம் அவனை பார்த்ததுனால ஏற்பட்ட ரியாக்ஷன். நான் என்ன சொல்றேன், பார்க்காம அந்த ரியாக்ஷன் வரணும்னு சொல்றேன். அவனுடைய எந்த ஐடென்டிபிகேஷன் இல்லாம. சரி, இது நான் சொல்லி இதை நீங்க பெருசா இப்போதைக்கு எடுத்துக்க வேணாம். அந்த உணர்வுக்குள்ள கண்டிப்பா நம்ம போறோம்.
அந்த உணர்வுக்குள்ள நம்ம கண்டிப்பா போறோம். 5வது பாட்டு இன்டர்மீடியட்ல அதான் ஸ்டாப். நம்ம யாத்திரை பத்துல இடையில இறக்கி விடுவோம் எல்லாத்தையும். எங்க இறக்கி விடுவோம்னா தில்லையில இறக்கி விடுவோம் எல்லாத்தையும். தில்லையில போய் அனுபவிச்சுட்டு வாங்க, போங்க, ஸ்டாப் வந்துருச்சு, இறங்குங்க அப்படின்னு சொல்லி தில்லையில அனுபவிக்க வச்சுட்டு திரும்ப எல்லாத்தையும் ஏத்திட்டு போய் பேரம்பலத்துல கொண்டு போய் பெருமாளுடைய பெருங்கருணையினால கொண்டு போய் சேர்க்கும். இதுதான். இப்ப கொண்டு போய் சேர்த்தாலுமே நல்லா கருதுங்க, நான் முடிச்சிருவேன் யாத்திரை பத்து. நீங்க கவனிக்க ஒரு நிமிஷம், நான் யாத்திரை பத்து முடிச்சிருவேன். இன்னைக்கு இல்லாட்டினாலும் நம்ம இன்னொரு 1 வருஷத்துலயோ இல்ல 6 மாசத்துலயோ எப்பவோ முடிச்சிருவோம் யாத்திரை பத்த. அது வேற விஷயம். நான் முடிச்சதுக்கு அப்புறம் எங்கேயோ கூட்டிட்டு போகணும்னு சொன்னையே, நான் எங்கேயும் போகல, அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னன்னா அனுபவம் என்பது ஒரு ஒட்டகத்தை தண்ணி குடிக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிட்டு போனாலும் ஒட்டகம் தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி என்னதான் மண்டையை பிடிச்சு அமுக்குனாலும் அது தண்ணி குடிச்சாதான் முடியும். அது போல இந்த அனுபவங்களை நீங்க வாங்கிக்கிட்டா தான் முடியுமே தவிர இது காட்டத்தான் முடியும், குருநாதர் மூலமா காட்டத்தான் முடியும். இது இன்னொரு உதாரணம் ஏற்கனவே சொன்னதுதான். நம்ம எல்லாம் கோயிலுக்குள்ள போயிருவோம், கஷ்டப்பட்டு காசி நம்ம சாமிக்கு டோக்கன் எல்லாம் வாங்கி 3500 ரூபாய் ஃபீஸ் கட்டி எப்படியாவது நம்ம காசி விஸ்வநாதரை தொட்டு கையில தொட்டு தழுவுறதுக்காக நம்ம ஃபீஸ் எல்லாம் கட்டி காலையில அதிகாலை 4 மணிக்கெல்லாம் போயிடுவோம். காசியில எல்லாம் முடிஞ்சிடும், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அங்க வந்து சரி இருந்தாங்க ஊத்துறோம் போட்டு தேய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ஒருத்தவங்க, அம்மா நீங்க நீங்க உங்க குழந்தைய காணா, எங்க கை எங்க வந்துருச்சு காசி விஸ்வநாதர் மேல கை வந்துருச்சு, அம்மா உங்க குழந்தைய காணா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ஆகும்? விஸ்வநாதரை தொட்டு தழுவுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அவனை தொட்ட அனுபவம் இருக்குமா இல்ல என் குழந்தைய காணும்ன்ற அனுபவம் இருக்குமா? எனக்கு என் குழந்தைய காணும்ன்ற அனுபவம் தான் இருக்கும். என்ன காரணம்? இந்த அனுபவத்தோட அந்த அனுபவம் பெருசாயிடுச்சு. இருக்கிறது எங்க அப்பன் சன்னதி, என் பிள்ளை இங்கதான் இருக்கும், எங்க அப்பா கொண்டு வந்து சேர்த்துருக்கான், பொறுப்பு அவனை தழுவிட்டு வந்துட்டு சொன்னா பின்னாடி குழந்தை நம்ம கழுத்தை கட்டி உட்காந்துருக்கும். ஆனா நமக்கு இவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு நம்பிக்கை இருக்கிறப்போ இவனை தழுவுனா என்ன, தழுவாட்டி என்ன? புரியுதுங்களா? ஆக அனுபவம் என்பது என்னன்னா நமக்கு வாய்ப்பு இருந்தாத்தான் அமையும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் சொக்கநாதரை போய் தொடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த தொடர அனுபவம் உங்க உடம்புக்குள்ள விளையணும்ன்ற நுகர்ச்சி இருந்தாலே ஒளி இல்லாட்டி வராது. அப்போ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும், திருவாசக சிந்தனையில சிவபெருமான அனுபவிக்கணும்ன்ற எண்ணத்தோட மட்டும் நீங்க வந்துகிட்டே இருக்கணும். சிவபெருமான அனுபவிக்க போறோம். ஏதோ இவன் வந்து பெருசா சொல்லிட்டு இருக்கானே, இந்த காசி அனுபவம், தில்லை அனுபவம்ன்றானே, பேரம்பலம் அனுபவம்ன்றானே, அப்படிலாம் என்ன இருக்கும்? அப்படி ஒரு அனுபவம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் யோசி. அப்ப அந்த அனுபவத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். சும்மா கேட்டுட்டு போகிறது அல்ல, சொல்ல அந்த இடத்துக்கு அப்படியே போகணும். புரியுதுங்களா? உட்கார்ந்த இடத்துலயே நம்ம அந்த இடத்துக்கலாம். சரி, பூவார் சென்னி மன்னன் பாட்டு இல்லாம முடிச்சிருவோம் இன்னைக்கு. பூவார் சென்னி மன்னன் ஆடலாம், மதிலாமா பாடு. திருச்சிற்றம்பலம். புகவே வேண்டா புலன்களில் நீர் புயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவில் மிக்கையெல்லாம் வேண்டா போக விடுமீன்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனை சாரா தளராதிருப்பார் தாம் தாமே. சரி, நான் வாங்கி பாடுறேன். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினான் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்து ஒரு படுமீன் போவோம் காலம் வந்தது கான் பொய் வீட்டுடையான் கடல் புகவே. டைம் எனக்கு இப்படி ஆகி போச்சு, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 15 நிமிஷத்துல நான் முடிச்சு ஆகணுமே. ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் வச்சுக்கோங்க. சரி, பூவார் இந்த பெருமான் அவனுடைய சென்னி பூ போன்றது.
அவன் புயங்க பெருமான், அவன் உடலெங்கும் நாகங்களை ஆபரணமாக கொண்டவன். இந்த நாகாபரணம் என்பது பாயற்ற தன்மையை குறிக்கின்றது. அவன் ஓவாது உள்ளம் உணர்ந்து உணர்வா இருக்கான். நம்முடைய உள்ளத்துல எப்பயுமே கலந்துருப்பான். எப்படி பெருமான் உள்ளத்துல எப்படி கலந்துருக்கான்? எப்படி கலந்துருக்கான் சாமி? ஓயாது, ஓவாது ஓயாது. அதான் சாமி. இல்ல, இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னமே. பெருமான் உள்ளத்துல எப்படி கலந்துருக்கான்? யாராவது கரெக்டா சொல்லுங்க. ஒன்றாய் உடனாயும் ஒன்றாய் உடனாய் கலந்திருக்காரு ஐயா. நெய் போல, பால் நெய் போல. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல. சிவபெருமான் கறந்த பால் கண்ணலோடு அதுதான் ஒன்றாய் உடனாய் வேறாய் கலந்திருக்கான். அப்போ இந்த எப்படி கலந்திருக்கான்? நம்ம எப்படி நம்ம ஒன்னா இருந்தா ஒன்னா இருப்பான், வேற இருந்தா வேற இருப்பான், ஏன் மாறா இருந்தா மாறா இருப்பான். ஆனா அப்படி தெரிகின்றது நம்மளுக்கு. அவன் பெருமான் நமக்குள்ளே கலந்து நிற்கின்றான். அவனுடைய கருணை எப்படி இருக்குன்னா உருக்கும் வெள்ள கருணை தான். சிவபெருமானுடைய கருணை எப்படி இருக்குன்னா எப்பயுமே வெள்ளக்கருணை. வெள்ளக்கருணைன்னா என்னது? போல் அதிகமா நீர் அதிகமா வந்து வெள்ளம் வர்ற மாதிரி அடிச்சுட்டு போக முடியும். அந்த மாதிரி வெள்ளக்கருணை. நானே சொல்லிடுறேன். உங்க ஞாபகத்துக்காக ஏற்கனவே சொன்னதுதான். இந்த வெள்ளக்கருணை என்பது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, காட்டாற்று வெள்ளம், அது எப்ப வரும்னா மழைத்துளியாக பல இடங்கள்ல பெய்யும். மழைத்துளியாக பல இடங்கள்ல பெய்ஞ்சதெல்லாம் ஒன்னா சேர்ந்து சிறுதுளி பெருவெள்ளமாக நிகழும். நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி. நாம பல பிறவிகள்ல செய்த துளி துளியாக செய்த அந்த பக்தி இருக்கு இல்லையா, நாம பல பிறவிகள்ல செய்த துளி துளியான பக்திக்கு உடனே அவன் ரிப்ளை பண்ணாம, ஏன் ரிப்ளை பண்ண மாட்டான்? ஒரு துளிக்கு ஒரு துளி பக்தி, ஒரு துளி பக்திக்கு அந்த பக்திக்கு ஏற்ற அந்த கருணை அவன் கொடுத்திருந்தான்னா இந்த 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 பனைமரம் உருவிட்டு போகாது. இந்த பனைமரத்தை உருக்கி பனைமரத்தை, இந்த பனைமரம் வேர் இருக்கு இல்லையா, அதை அடிச்சுட்டு போகணும்னா எவ்வளவு வெள்ளம் தேவை? நிறைய வெள்ளம் தேவை. அப்ப நாம் செய்த பக்திக்கு எல்லாத்துக்கும் சில சமயம் செவி சாய்க்காம இருப்பான் பெருமான். ஒரு தேக்கி வச்சுக்கிறேன், ஒரு நீ செஞ்ச பக்தியை தேக்கி வச்சுக்கிறேன், தேக்கி வச்சு மொத்தமா நம்ம செய்த பக்திக்கு சமமா அவன் அப்படி வெள்ள கருணையா வச்சு அடிச்சு ஊத்துறப்போ என்ன ஆகும்? பனை மரத்தினுடைய வேர் போன்று இருக்கக்கூடிய நம்முடைய பிறவி என்ற வேரை அறுத்துட்டு போகும் அவனுடைய வெள்ளக்கருணை. அப்போ அவனுடைய கருணை என்பது என்னன்னா, எப்ப எதை செய்யணும்ன்றது பேர் தான் அவனுடைய கருணையே. சிவபெருமானுடைய கருணை என்னன்னா, எப்ப எதை செய்யணும்னு செய்யறான்ல, நாம செய்கின்ற எல்லா பக்திக்கும் திரும்ப பதில் கிடைச்சிடாது. பெருமானே உனக்காக ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் வந்து பால் சுமந்தேனே, ஒவ்வொரு கோவில்களை வந்து அப்படியே நிலமாலைய போட்டேனே, உனக்காக வெள்ளியில கவசம் சாத்தினே, உனக்காக தங்கத்துல நான் வந்து சாமிக்கு இழைத்தேன், இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அப்பெல்லாம் அமைதியாவே இருப்பாங்க. ஆமா எதுக்கு அமைதியா இருக்கான்? மொத்தமா நான் செஞ்ச அத்தனை காம கசடுகளையும் அழித்து செல்வதற்காக அமைதியா இருப்பான், தயக்கி வச்சுட்டே இருப்பான். அவனுக்கு எப்ப திறக்கணும் தெரியும், அப்ப திறப்பான் பாருங்க. நாம செஞ்ச அத்தனை பக்திக்கும் அன்னைக்குத்தான் அவனுக்கு அந்த பதில் கிடைக்கும். அப்படியே அடிச்சு பிறவி வேற அடுத்து நொறுக்கி நம்மளை பிறவாமை காக்கின்ற அருள் புரிவதற்காக சில நேரம் நாம் செய்கின்ற பக்தியை ஏட்டும் கேட்காம இருப்பான். அப்படி அது பேர்தான் வெள்ளக்கருணை. கதர்றாரு. யாரு கதர்றாரு? மாயாய் முளையை தருவானை தாராதொடிந்தால் சபலையாய். அந்த பாடல் யாராவது பாடலாமே? மாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையாய், நாயேன் கழிந்து போவேனோ நம்பி நீ தானல் புதியே, தாயே என்றுன் தாழடைந்தேன் தயானி என் பால் இல்லையே, நாயே நடைமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. நான் வேணாமா சாமி, நான் வேணாமா உனக்கு, என்னை உற்றுவியா? நான் செஞ்ச பக்தி சும்மாவா? நீ எனக்கு தாயாய் வந்து முளை தராமல் போனால் சவள பிள்ளை எப்படி போகும்? அந்த மாதிரி நான் போயிட மாட்டேனான்னு கதறும் போது அமைதியா இருக்க சாமி. ஏன் பிள்ளையில தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகின்ற பெரும் வெள்ள கருணையை கொடுப்பதற்காக.
தில்லையில தனக்கு தன்னுடைய திருவாட்சியிலேயே தன்னோடு கலந்து கரைந்து செல்வதற்கான பெரும் கொடுக்கறதுக்காக அவர் செய்த பக்திக்கெல்லாம் என்னடா காது கேக்குதா கேட்கலையா, நான் சொல்றது உனக்கு காதுல விழுகிற மாதிரியே தெரியலையே, நீ என்னப்பா எனக்கு அருள் செய்வையா மாட்டையான்னு கேட்கும் போதெல்லாம் நாம் செய்த கருணையை, நாம் செய்த பக்தி துளிகளை பெருமான் கொற்றை ஒற்றை துளிகளாக சேர்த்து கொண்டு அப்படியே காத்து 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 பெரும் வெள்ளமாக மாற்றி எப்போ எங்க கொடுத்தா இனிமே இந்த பிள்ளை திரும்ப பிறவிக்கு வராதோ அப்போ அந்த இடத்துல அவன் பெரும் கருணை வெள்ளமாக கொடுப்பான். அதுதான் அவனுடைய கருணை வெள்ளம். அந்த கருணை வெள்ளம் வந்தோடனே ஆவா எண்ணப்பட்டு அன்பாய் ஆட்பட்டீர். அப்ப அன்பு வேணும், பகை இல்லாம இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இது 3 இருந்தா சிவபெருமானுடைய யாத்திரைக்கு செல்வதற்கு போவோம் காலம் வந்ததுக்கா. ஆனா ஒண்ணு, எல்லாரும் ஏத்திட்டார், பஸ்ல எல்லாரும் ஏற போறோம் யாத்திரை பத்துல. என்னப்பா எல்லாருக்கிட்டையும் பகை இருக்கான்னு கேட்கிறாரு. சாமி இல்ல சாமி பகை இல்ல. என்ன பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்ட வாக்கியா தகராறு, ஏதோ வாலி உடைச்சுட்டானாமே, அதுக்கு போய் அவன் மண்டை உடைக்க போயிட்டியாமே அப்படின்னு. சாமி இப்படிலாம் செய்யலாமா சாமி? இப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, இப்பெல்லாம் அவரை பார்த்தா அடிக்கடி நல்லா பேசிக்கிறேன் சாமி. ஏப்பா வாலி உடைச்சதுக்கு போய் அவன் மண்டை உடைக்கிறதுக்கு போறேப்பா, இப்படிலாம் பகை இருக்கலாமா? அவனை பார்த்தா இல்ல சாமி இப்பெல்லாம் பகை இல்ல, எனக்கு அவனை உன்கிட்ட நான் வந்து சேரணும்னு சொல்லிட்டாங்க, பகை என்கிட்ட இருக்கக்கூடாது. இல்ல என்கிட்ட பகை இல்ல. சரிப்பா அன்பு இருக்கா? இருக்கு. பகையே இல்ல அப்படின்றப்போ அன்பு தன்னால வந்துருச்சு சாமி, அதனால வந்துருச்சு அன்பு. அப்புறம் எல்லாம் ஒற்றுமையா இருக்கீங்களா? ஒற்றுமையா இருக்கோம் சாமி, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி வாங்க எல்லாரும் ஏறுங்க அப்படின்ட்டு எல்லாம் ஏறுறப்போ மாணிக்கவாசர் விசில் அடிச்சு நில்லுங்க எல்லாரும். என்ன சாமி பகை இல்லைன்ட்டீங்க, கஷ்டப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேன், பகை இல்லை அன்பு இருக்கு, ஒற்றுமையா இருக்கும், யாரும் சண்டை போடுறது இல்லை. இப்ப என்ன எங்களை சொல்ல போறேன்னா, பொய் விட்டு உடையான் கடல் புகவே. உங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா பொய் இருக்கக்கூடாது. பொய் இருக்கக்கூடாது. பொய்னா என்ன அர்த்தம்? நாம சொல்ற பொய் அந்த பொய் கிடையாது. நல்லா கவனிங்க ஒரு நிமிஷம், இதுதான் முக்கியமான செய்தி. பொய்னா நான் சொல்ற பொய் இல்ல. இப்ப ஏன்பா லேட்டுன்னா, இந்த சார் இது நம்ம இது ட்ரெயின் பஞ்சர் ஆயிடுச்சு சார் அதனால லேட்டு அடிக்கணும். பையன் லேட்டா வருவான். ஏன்டா லேட்டு அப்படின்னு கேட்டா, வர வழியில ட்ரெயின் பஞ்சர் ஆயிடுச்சு, ட்ரெயின்ல தான் டயரே இல்லையாடா, எப்படி பஞ்சர் ஆகும் அப்படின்னு. ட்ரெயின் பஞ்சர் ஆயிடுச்சு சார் அதனால லேட்டு. அந்த பொய் இல்ல நான் சொல்றது, அந்த பொய் இல்ல. இந்த பொய் என்பது என்ன அப்படின்னா மாறிக்கொண்டே இருக்கிறது, அது பேர் தான் பொய். மாறிக்கிட்டே இருந்தா அது பேர் பொய் சாமி, மாறிக்கிட்டே இருக்கிறது. இப்போ பஸ்ல ஏறப்ப எப்படி இருக்கும்? ஜாலி, நம்ம யாத்திரை பத்தி திருச்சிற்றம்பலம் போறோம், பேரம்பலம் போறோம், ஏறுவோம். ஏறினதுக்கு அப்புறம் என்ன தோணும்? ஐயையோ வீட்டுல பால் பாக்கெட் போட்டானோ போடலையோ தெரியலையே, ஐயையோ இது வந்து என் பிள்ளைக்கு வந்து இன்னைக்கு பேர் வைக்க சொன்னாங்களே, நாம்பச்சாட்டுக்கு இங்க வந்துட்டேனே, அந்த பிள்ளைக்கு தக்காளியும் வாங்க தெரியாது, கத்திரிக்காயும் வாங்க தெரியாது, எப்படி அந்த பிள்ளை ஃபங்க்ஷன் நடத்த போகுதுன்னு தெரியலையே. அவன் இந்த மாதிரி உலகமும் இறைவனும் மாறி மாறுகின்ற அனுபவம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா தயவு செய்து வராத, வெளியவே நின்றுட்ட. உள்ள ஏறிட்டனா ஒரே அனுபவம் தான், சிவ அனுபவம் மட்டும்தான் இருக்கணும், வேற அனுபவம் உனக்கு போய் போய் வரக்கூடாது. எப்படி சாமி முடியும்? உலகப்பற்று இருக்கக்கூடாது. உலகப்பற்று எப்படி சாமி இது முடியும் அப்படின்னா, நானு ஏப்பா என்னப்பா நீங்க பஸ்ல ஏத்தி விட்டு நாங்க உலகத்தையும் நினைக்க கூடாதுன்னா எப்படி நாங்க வீட்டுல சமைக்கிறது, நாங்க நாளைக்கு பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இதெல்லாம் எப்படி நடத்துறது? நாங்க அப்ப யாத்திரை பத்துக்கு போகவே முடியாதுன்னா, நான் சொல்றது திருவாசக சிந்தனையில மட்டும் உள்ள நுழைஞ்சிட்டா யாத்திரை பத்து முடிகிற வரைக்கும் சிவத்தை விட்டுட்டு வேற எதுவும் நினைக்காம இருந்தா போதும். இப்படி நினைக்கிறதுக்கு தயாரா இருந்தா பஸ்ல ஏறலாம். இல்ல இனி வருகின்ற யாத்திரை பத்துல நான் 4-5 வேலையை பார்த்துக்கிட்டே பண்ணுவேன்னா கொஞ்சம் சிரமம் தான். அங்க சிற்றம்பல அனுபவம், பேரம்பல அனுபவம் எல்லாம் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன கிடைக்காம பஸ்ல இருந்து இறங்கிடுவோம். அப்புறம் அதனால யாத்திரை பத்துக்கு என்ன வேணும்னா முழு கவனம் வேணும். இனிமே இந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்புறம் முதல்ல பகை இருக்கக்கூடாது, 2வது அன்பு இருக்கணும், 3வது ஒற்றுமையா இருக்கணும், 4வது உள்ள வந்துட்டா சிவத்தை தவிர உலகத்தினுடைய தாக்கம் எதுவும் வரக்கூடாது. ஆனா இந்த 2 மணி நேரம் அப்படிதான் சாமி இருக்குது. 2 மணி நேரம் இது 10 பாடல் பாடுறீங்க, 2 மணி நேரம் அப்படிதான் இருக்குது. அப்ப அது முடிஞ்சிச்சுன்னா பழைய அது தப்பு இல்ல, அது தப்பு இல்ல. நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படியோ வந்துக்கங்க. ஆனா இந்த 2 மணி நேரம் திருவாசகம் 2 மணி நேரம் அப்படிதான் சாமி இருக்கிறோம், நிஜமா அப்படிதான் இருக்கிறோம்.
இந்த 2 மணி நேரமும் 1.5 மணி நேரமும் திருவாசக சிந்தனையில யாத்திரை பத்துல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன். 8:30 எல்லாருக்கும் சாப்பாடு, 8:30 செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாத்தையும் எப்பா ஒரு 10 வாரத்துக்கு மட்டும் எங்களை விட்டுருங்க, நாங்க ஏதோ முக்கியமான இடத்துக்கு போயிட்டு வந்துடுறோம், எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒத்த சிந்தனையில, சிவ சிந்தனையில, தேன் சிந்தனையில, பொய்யில்லாத சிந்தனையில பொய் விட்டு உடையான் கடல் புகவே. இந்த பொய் விட்டு என்பது மாறி மாறி சிந்திக்கிறது. எங்க போய் கோயில்ல போய் கேஸ் ஆஃப் பண்ணாம சிந்திக்கிறது, வீட்டுல கேஸ் ஆஃப் பண்றப்ப கோயில்ல இன்னைக்கு நைவேத்தியம் என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறது. மாத்தி மாத்தி கோயில் புரியுதுங்களா உங்களுக்கு? கேஸ் ஆன் பண்றப்ப கோயில நைவேத்தியம் ஆச்சா ஆகலையான்னு யோசிக்கிறது, கோயில நைவேத்தியம் பாக்குறப்ப ஐயோ கேஸ மூட்டமா மூடலான்னு இந்த மாதிரி மாத்தி மாத்தி நினைக்கிறது பேர் தான் பொய் விட்டு பொய்யாக நினைத்தல். பெருமான பொய்யா மாத்தி மாத்தி நினைச்சுக்கிறது. அந்த மாதிரி இல்லாம ஒரே படித்தான ஒரே விதமான சிந்தனையோடு, அதுக்கு பேர் தான் தேன் சிந்தனைன்னு பேர். தேனை ஊத்துனா எப்படி ஒழுகும்? டிராப்பா ஒழுகாம ஒரே மாதிரி ஒழுகும் இல்லையா? அது மாதிரி இது வரக்கூடிய சிந்தனை தேன் சிந்தனை. ஆக அந்த தேன் சிந்தனையை நாம் பெறுவது என்பதுதான் திருவாசக சிந்தனை. ஆகவே இறைவனை ஒருபடித்தாக நினைத்தல் வேண்டும். அப்படி நினைச்சா பஸ்ல ஏறிட்டார். எனக்கு எல்லாரும் ஒரு தப்ஸ் அப் மட்டும் கொடுத்தீங்கன்னா 2வது பாட்டுல போயிடலாம். இல்லங்க நாங்கெல்லாம் அப்படிதாங்க நினைக்கிறோம், இல்ல அப்படிதாங்க நாங்க ஓகேங்க அப்படின்ட்டீங்கன்னா பண்ணிடலாம். ஆக 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 எத்தனை அழகு அடியார்கள்லாம் சொல்லிட்டாங்க, கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க, போயிடலாம். 2வது பாட்டுக்கு பாடலாம். சுவாமி அம்மா சித்ராம்மா புகவே வேண்டாம். சித்ராம்மா சுவாமி இருக்கீங்களா? சரி, வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டாங்களா? பாடுங்க, மற்ற அடியார்கள் பாருங்க. புகவே வேண்டாம் பாடுங்க. 2வது பாடல் பாடலாம் சுவாமி. பிரேமாமா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். புகவே வேண்டா புலன்களினீர் உயங்க பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைவின் மிக்க எல்லாம் வேண்டா போக விடுமின்கள் நகவே ஞாலத்துள் புகுந்து நாயே அணைய நமையாண்ட தகவே உடையான் தனிச்சார தளராதிருப்பார் தான் தாமே தகவே உடையான் தனிச்சார தளராதிருப்பார் தாம் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. புகவே வேண்டா புலன்களில் நீர். ஏற்கனவே இப்ப நான் சொன்னதுதான் சொல்றேன். இப்ப பொய் விட்டு உடையான் கடல் புகவேன்னு சொன்னோம்ல. பொய் விடுறதுன்னு என்ன அர்த்தம்? பொய் விடுதல்னு என்ன அர்த்தம்? மாறிக்கிட்டே இருக்கு. யானே பொய் என் நெஞ்சும் பொய் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் நெஞ்சு என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு நேரம் உன்னை நினைக்குது, நினைக்க மாட்டேங்குது, நினைக்குது, நினைக்க மாட்டேங்குது. இப்படி மாத்தி மாத்தி நினைக்கிறதுனால என் நெஞ்சு எப்படிப்பட்ட நை? யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய். அன்பு பொய் தானே. முதல்ல உன் மேல அன்பு வச்சுச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பொருள் மேல அன்பு வைக்குது, அங்க போலாமா நினைக்குது. என்னுடைய அன்பும் மாறிக்கொண்டே எதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றதோ அதெல்லாம் பொய். ஆகவே பொய் விட்டு அந்த பொய் எப்ப ஏற்படும்? இந்த மாறி மாறி செய்கின்ற அன்பு எப்ப ஏற்படும்னா நாம புலன்கள் வழியாக செல்லும் போது. நம்ம புலன்கள் வழியா செல்லும் போது என்ன ஆகும்? அப்பதான் தவம் செஞ்ச ஒரு யோகி தவம் செஞ்சுட்டு இருந்தாராம். ஓம் நம சிவாய். அப்பதான் அந்த பொண்ணு தலையில நல்லா அந்த முல்லைப்பூவை வச்சு அந்த பக்கம் அப்படியே கிராஸ் ஆச்சா. இவர் கண்ண மூடிதான் தவம் செய்யறாரு. ஆனா அந்த பொண்ணு தலையில இருக்கக்கூடிய அந்த வாசம், அந்த முல்லைப்பூ வாசம் அப்படியே போறப்ப எல்லாரும் அந்த பொண்ணு இவ்வளவு போறதுன்னு கண்ண லேஸ் அப்படி திறந்து பார்த்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அது என்ன ஆயிடுச்சு? அந்த தவத்துல பொய் இருக்கு. சரி, மூக்க கட்டிக்கலாம், இனிமே யாருக்கும் பண்ணிக்கிறான். மூக்க கட்டிட்டு தவம் பண்ணாராம். காலில் சலங்கை கட்டிட்டு போனாலும் அந்த பொண்ணு ஜல்லு 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 ஜல்லுன்னு. ஆகா கால். அப்ப காலில் ஒரு பஞ்சை வச்சுக்கோங்க. கால பஞ்சை வச்சு காலில் பஞ்சை வச்சா அது எல்லாம் வச்சாச்சு. அந்த நடந்து போறப்ப அந்த பெண்ணுடைய கூந்தல் அப்படியே மேல தட்டிட்டு போயிடுச்சான். அப்படி மேல தட்டிட்டு போயிடுச்சான். ஆக அப்ப மேலையும் மம்மி மாதிரி சுத்திட்டு உட்காந்தா எப்படிதான் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் ஒரே காரணம், மனத்தை அடக்கும் உபாயம். மனம் அடங்கினால் மற்ற ஐம்புலன்களும் அடங்கும். நல்லா கவனிக்கணும், முக்கியமான செய்தி இதுதான். இன்னையோட இன்னொரு 60 வினாடிகள்ல முடிச்சிட போறேன். அதனால அடியாது, நம்ம புலன்கள் வழியா போகக்கூடாது. எல்லாத்துக்கும்
ஒரு சின்ன பிராக்டிஸ் கொடுக்க போறோம். ஏன்னா யாத்திரை பத்தி சரியான பிராக்டிஸ் வேணும். நம்ம புலன்கள் வழியா போகக்கூடாது. எல்லாம் கவனிங்க, எல்லாம் ஆன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஒரு பயிற்சி. யாரும் தூங்கல, ஏஞ்சி போலங்க ஐயா. பாப்பாங்க டெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க நீங்க. இல்ல உங்களை பார்க்கணும். முக்கியமான செய்தி அவங்க எல்லாரும் பார்த்து சொல்லணுன்றதுக்காக. எல்லாரும் முடிச்சிருக்கேன், எல்லாம் தெரியுது. நீங்க இப்ப புலன்கள் வழியா போகக்கூடாது. இப்ப புலன்கள் இல்லாம, புலன்களுடைய இச்சை இல்லாம புலன்களை கடக்கணும். இது முடியுமா? காமம் அகற்றிய தூய நடி சிவகாம சவுந்தரி நேயனடி மாமரை போதும் செவ்வாய நடி மன்றினில் ஆடும் மகாய நடி. இருக்கிறதுலயே கஷ்டமானது காமம் தான். அந்த காமத்தை அகற்றக்கூடிய ஒரே ஒருவன் தான் யாருன்னா சிவபெருமான். அவன் ஒருத்தனுக்குத்தான் அகற்ற முடியும். ஏன்னா அவன் புலன்கள் மூலமா செல்ல மாட்டான். அவனுக்கு உடலே கிடையாது. அப்புறம் எப்படி காமம் வரும்? ஆனா சிவகாமி அவனை பாக்குற மாதிரியும் அவன் காலை தூக்கி ஆடுற மாதிரியும் அதெல்லாம் நமக்கு காட்டுற ஒரு பாவனை தான். அதான் சரி. இந்த காமத்தை அகற்றணுன்றதுக்காகத்தான் முதல் என்ன வச்சாரு பாட்டு? தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கும் அடியே திருநீலகண்டத்து குயவனார் கடியே. திருநீலகண்ட குயவனார் காமத்தை நீக்கியவர். அவ்வளவுதான். கொப்பளிக்கின்ற காமத்தை நீக்கியவர். சரி, அதுக்குள்ள அவங்க போன பெரிய டாபிக் ஏற்கனவே நிறைய பேசிக்க விட்டுட்டோம். இப்போ புலன்கள் வழியா போகாம இருக்கணும் சாமி. எல்லாராலையும் முடியாது. இப்ப அதுக்கு உபாயங்கள் சொல்லணும். உபாயம் சொல்றதுக்காகத்தான் உடையது. உபாயம் சொல்லலாம். இதுக்கு நிறைய மூச்சு காற்று அடக்கக்கூடியது, மூச்சு காற்று செய்யக்கூடிய உபாயம்லாம் இருக்கு. மூச்சு காற்றெல்லாம் இப்பெல்லாம் அடக்கி செய்யறதெல்லாம் முன்ன பின்ன ஆகும். அதனால ஒரு சில முத்திரைகள் நம்ம சொல்ல போறோம். ஒரு சில முத்திரைகள் இது அம்மா சொன்னதுதான். அடியன் குருநாதர் அம்மா சொல்லி கொடுத்த முத்திரைனா அதை செய்தா புலன்கள் வழியா நம்முடைய மனம் போகாது. எவ்வளவு நேரம் செய்யணும்? காலையில 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம். இல்ல காலைல 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம். அவ்வளவுதான். 2 நேரம் செய்யலாம். இல்ல ஒரு நேரம் மட்டும் முதல்ல செய்யலாம். அவர் கொஞ்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, முத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா வரும்போது சாமி என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பொட்டலம் போட்டிருப்பாரு. உள்ளுக்குள்ள இத்தனை நல்லது நடக்கணும், இத்தனை கெட்டது நடக்கணும், இவ்வளவு அழுகணும், இவ்வளவு பால் குடிக்கணும், இவ்வளவு மிளகா சாப்பிடணும், எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பேக்கெட் போட்டு சீல் அடிச்சு சாமி கொடுத்துருவாரு. யார்கிட்ட கொடுத்துருவாரு? பிரம்மன் கொடுத்துருவாரு. பிரம்மன் அதுக்கு தகுந்த மாதிரி படைச்சு காத்து எல்லாம் பண்ணி அத்தனை மிளகா பிடிதான் வரும், அத்தனை பருக்க தான் வரும், அத்தனை மூச்சு காத்து தான் வரும். அதுக்கு மேல எதுவும் வராது. அது பேரு சீலு. ஒரு முத்திரை குத்தி அமைச்சிடும். அப்படி அந்த முத்திரையை உடைக்கிறதுக்கு நாம ஒரு முத்திரை செய்வோம். அந்த முத்திரை சீலை உடைச்சு எல்லாத்தையும் கொட்டிட்டு எது உள்ள கொட்டிருந்தாருல மிளகா, பஜ்ஜி, அப்புறம் போண்டா, இதெல்லாம் தூக்கி கீழே கொட்டிட்டு அப்பாட சாமி இனிமே நாம் எந்த புலன்கள் மூலமா நான் அனுபவிக்க கூடாதுன்னு முத்திரைக்கு மேல இன்னொரு முத்திரை குத்தி இது செல்லாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு பேரு தான் முத்திரை. முத்திரைனா நம்முடைய கைகளினாலே செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம். அந்த முத்திரைக்கு பேரு, இந்த முத்திரைக்கு பேரு குபேர முத்திரைன்னு பேரு. இது பேரு குபேர முத்திரைன்னா ஆகா காசு வரும், ஆகா பக்கத்துல ஒரு கழுதையை வச்சுக்கலாம், ஒரு சாக்கை விரிச்சு வச்சுட்டோம்னா காசு கொட்டிடும் கிடையாது. இந்த குபேர முத்திரை என்பது புலன்கள்ல இருந்து நீங்கி சிவ அனுபவத்தை உள்ளுக்குள்ள அப்படியே போடும். இந்த முத்திரை செய்யறனால சுட்டு போட்டாலும் உங்களுக்குள்ள கெட்ட எண்ணம் வராது. எவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. ஆகா கேட்கறதுக்கே நல்லா இருக்கே. சொல்லித்தோடா கடைசியில கிளைமேக்ஸ்ல வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கடா, தயவுசெய்து வேகமா சொல்றா, நாங்க இதெல்லாம் செய்யறதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. ஆக அந்த குபேர முத்திரை என்பது என்ன அப்படின்னா, நாம நம்மளுடைய என்னெல்லாம் பார்த்துங்க, மந்திரமில்லை மாயமில்லை என்ன மட்டும் பார்த்துட்டீங்கன்னா எல்லாம் தெரியும். நாங்க பார்த்துட்டு இந்த 2 விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 விரல்கள் இங்க வந்துடணும். இந்த 2 விரல்கள் நம்மளுடைய இந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்ட விரல்ல இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் இந்த 3 விரல் பிடிக்க தெரியுதா? நான் பிடிக்கிறது தெரியுதா? இந்த கட்ட விரல் 2 நுனியோட டச் ஆயிருக்கணும். இந்த கட்ட விரல் 2 நுனியோட டச் ஆயிருக்கணும். இந்த கட்ட விரலும் இந்த ரெண்டு இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரல் இந்த என்ன விரல்? ஆட்காட்டி விரலும் நடுவிரலும், இந்த ஆட்காட்டி விரலுடைய நடு சென்றும் அது எல்லாமே இந்த ஒரே கட்ட விரல ஃபெதர் டச்ல இருக்கணும். இந்த 2 விரல் மூடி இருக்கணும். இவை வானத்தை நோக்கி இருக்கணும், தொடையில இருக்கணும். நீங்க பத்மாசனத்தை நாம தொடையில வச்சுக்கணும். புரியுதுங்களா? தெரியுதா? இந்த 2 விரலும் மடக்கியாச்சு. இந்த 2 விரலும் மடக்கியாச்சு. இது அப்படி பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு பேர் இந்த வானத்தை நோக்கி இருக்கணும். எப்பயுமே எல்லா முத்திரையும் வானத்தை நோக்கி இருக்கணும். இதை நீங்க காத்தோட சமணங்கால் போட்டும் செய்யலாம். சமணங்கால் போட முடியாதவங்க இப்படி பஸ் என்னை மாதிரி சேர்லயே உட்காந்துட்டு இது மேல வச்சுட்டு இப்படி உட்காந்து இருக்கணும். கண்ணை மூடிட்டு என்ன நினைக்கணும்? சுவாமி
உன்னுடைய அனுக்கிரகம் எதுவா இருந்தாலும் எனக்கு கொடு, வேற எந்த மந்திரமும் தேவையில்லை, உன் அனுக்கிரகத்தை எனக்கு கொடு சுவாமி அப்படின்னு உங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்த வித பிரயத்தனம் இல்லாம எந்த மனசு இல்லாம பேரண்ட நாயகனுடைய அந்த அனுபவம் எனக்கு கொடு சாமின்னு நீங்க கேட்கணும். காலையில 5 நிமிஷம், சாயங்காலம் 5 நிமிஷம், காலையில 10 நிமிஷம், சாயங்காலம் 10 நிமிஷம் செய்ய செய்ய சரியாக 21 நாள் செய்ததுக்கு அப்புறம் ரோட்ல போறப்ப மானாங்கனியா நம்ம ஒருத்தர் திட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பாவம் என்னமோ பேசிட்டு இருக்கான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு அவனை மன்னிச்சுட்டு போயிடுவான். வலிய வம்புக்கு இழுக்கிறான் ஒருத்தன், இப்போ ஷார்ட்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு யோசிச்சா வேணான்னு தோணும். சரி நல்ல வேற ஏதாவது நம்ம செய்வோம் வேணான்னு தோணும். எப்பொழுதுமே நல்ல சிந்தனை செய்வோம், நமக்கு இது செஞ்சா நல்லது, வாழ்வுக்கு நல்லதுன்ற நல்ல விதமான எண்ணங்கள் தோன்றுவதற்கு இந்த முத்திரை புலன்களின் வழியா போகாம இருக்கிறதுக்கு இந்த முத்திரை இருக்கு. நீங்க இத யூடியூப்ல போட்டு இதுக்கு பேர் குபேர முத்திரை, குபேர முத்திரைன்னு தேடினீங்கன்னா நிறைய கிடைக்குது, இதுக்கான போஸ்டர் கிடைக்குது. இதை செய்யறப்போ கையில நகம் வச்சிருக்க கூடாது, கையில எங்கேயும் நகம் வச்சிருக்க கூடாது. நகம் இருந்ததுன்னா இந்த இந்த கட்டை விரலுடைய நடுப்பகுதி இந்த ஆட்காட்டி விரலுடைய நடுப்பகுதியையும் இந்த நடுவரோட நடுப்பகுதியையும் ரொம்ப மெல்லிசாக தொடங்கும். தொட்டு இந்த 2 விரலும் மடிச்சு இதை மேல் நோக்கி நிலையில தன்னுடைய மடியில வச்சுக்கணும். உடம்ப விட்டு வெளியே போக கூடாது, உடம்ப விட்டு வெளியே போக கூடாது. இங்க பாருங்க, நம்ம இப்படி செய்யறோம் பாருங்க, அந்த முத்திரை மாதிரி உடம்ப விட்டு வெளியே போயிடக்கூடாது, இப்படி போயிடக்கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கும். அப்படி இருந்தா புலன்கள் வழியாக நம்மளுடைய ஆன்மா செல்லாது, இறைவனுடைய அருள் வழியாக செல்லும். அப்போ புகவே வேண்டாம் புலன்களின் நீர், புலன்கள் வழியாக போகாதிருப்பதற்கு, புலன்கள் வழியாக நாம் போகாதிருப்பதற்கு நாம் குபேர முத்திரையை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம செய்ய இருக்கிறோம். உங்களோட சேர்ந்து நானும் செய்ய இருக்கேன், 2-3 நாளா தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான், அதனாலதான் உங்களுக்கு நான் சொல்றேன், 2-3 நாளா செஞ்சுட்டு இருக்கேன், அதனால அடியன்னு சொல்றேன். இது நீங்க கீழே அமர்ந்தும் பண்ணலாம், இல்ல அமர்ந்து இல்லாம இல்ல அமர சமணங்கள் எல்லாம் போட முடியல, பத்மாசனம் போட முடியல, சேர்ல உட்காந்து. ஆனா நம்ம கை எங்க போயிடக்கூடாது, உடம்பு விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த முத்தம் நம்ம உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். புரியுதுங்களா? புரியுதுங்களா? உடம்புக்குள்ளேயே தான் இருக்கும். தெரியலங்கய்யா, கை கொஞ்சம் மேல தூக்கி சொல்லுங்கய்யா, கை தெரியல. இப்போ இந்த ரெண்டு விரலும் இந்த ஐயா ஃபேஸ் கிட்ட சென்டர்ல வச்சு சொல்லுங்க, சைடுல வைக்கிறங்க தெரியல. தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? இப்ப இந்த நடுவிரல், இந்த விரல் இருக்குல்ல, இந்த ஆட்கா இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரலை இந்த நடுவை டச் பண்ணி அதே சமயத்துல இதுக்கு 2க்கும் மத்தியில வரணும். இந்த கட்டை விரலோட அந்த சென்டர் பகுதி இந்த 2 விரலுக்கு நம்ம மடு பத்தியில வந்ததுன்னா இப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த 2 விரலை மடக்கி, இந்த 2 விரலை இப்படி மடக்கி, இது குபேர முத்திரை. குபேர முத்திரைய நம்மளுடைய உடம்புல வச்சு தெரியுதுங்களா? கை தெரியுதுங்களா? என் கை தெரியுதுங்களா? உங்க ஃபேஸ் கிட்ட வைங்கய்யா. அப்படி ஃபேஸ்க்கு முன்னாடி, ஃபேஸ்க்கு முன்னாடி. இப்பதான் தெரியுது, சைடுல வச்சா தெரியலங்க. இப்ப தெரியுதுங்களா? இந்த 2 விரல் இப்படி மடக்கி, இந்த 2 விரல் தெரியுதுங்க. இத கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, இந்த கிளாரிட்டி வேணும்னா ஐயா போட்டுருவாங்க. சுவாமி நம்ம ஐயா இருக்காங்க, நம்ம சரவணையா இருக்காங்க, அவங்க மொத்த முத்திரையும் உங்களுக்கு போட்டு விட்டுருவாங்க. என்னென்ன முத்திரை இருக்கோ எல்லாத்தையுமே ஐயா போட்டுருவாங்க நம்மளுடைய குடும்பத்துல. அதுல யூடியூப்ல ஏதாவது இருக்கு, யூடியூப்லயும் கொஞ்சம் தெளிவா சொல்லி தராங்க. குபேர முத்திரையை நீங்கள் பயிற்சி செய்வதனாலே இந்த உலக புலன்களிலிருந்து நீங்குகின்ற காமம் அகற்றிய நிலை உங்களுக்குள்ள கிடைக்கும். அதுக்காக மொத்தமா சாமியாரா போயிடுவேன்னா, ஐயோ இப்ப இல்லறத்துல இருக்கவங்க நாங்களாம் மொத்தமா சாமியாரா போயிருவங்க என்னங்க பண்றது, அப்படிலாம் இல்ல. உங்களுக்கு தேவையற்ற காமம் வராது. அதெல்லாம் ரொம்ப அறம் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்குள்ள இருக்கும். எவ்வளவு அழகான முத்திரை பாருங்களேன். இது செய்வதனாலே நமக்கு புலன்களிலிருந்து நீங்க குரூப்ல போட்டிருக்கீங்க அண்ணனையா போட்டாங்க. அட்டகாசம். அடியார்கள் என்ன காஸ்டா இருக்காங்க. இதுதான் நம்ம திருவாசக சிந்தனையுடைய மிகப்பெரிய ஒரு சக்சஸே. அடியார்கள் அதுக்குள்ளேயும் போட்டாங்க. இது என்னன்னா சரவணையா மொத்த புத்தகத்தையும் போட்டுவார். மொத்த புத்தகத்தையும் போட்டா நீங்க கவலையப்படாதீங்க, ஐயா முத்திரை புத்தகமே போட்டுருவாங்க. முத்திரைனா என்னென்ன முத்திரை இருக்கு, எப்படி செய்யலாம். இப்ப நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், குபேர முத்திரை செய்வதனாலே நமக்கு எந்தவித புலன்களிலிருந்து நீக்கம் கிடைக்கும். ரொம்ப அழகா நமக்கு யாரு மேலையும் கோவம் வராது, எல்லாத்துக்கும் சிறந்த அந்த விஷயமே கிடைக்கும். இதுதான் 2வது பாட்டினுடைய முதல் தொடக்கம். புகவே வேண்டாம் புலன்களில் நீர், இனிமே உங்களுடைய புலன்கள்ல புகாதீர்கள். எப்போ யாத்திரை பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்
புலன்கள் மூலமாக நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். அப்ப புலன் மூலமா நல்லா கவனிக்கணும். எல்லாம் ஒரு நிமிஷம் இதோட நிறைவு செய்யறோம். ஒரே ஒரு 30 வினாடியில நிறைவு செய்யறோம். புலன்கள் மூலமா தானே, நான் புலன் மூலமா தான் கையை தூக்குறேன், காலை தூக்குறேன், தலையசைக்கிறேன், சாப்பிடுறேன், எனக்கு எல்லாமே வருது. புலன்கள் இல்லாம நான் எப்படி மூவ் ஆகுறதுன்னு கேட்டா இறைவனுடைய அருளின் மூலமாக மூவ் ஆகுது. புலன்களை விட்டுட்டோம்னா இறைவனுடைய அருள் மூலமாகத்தான், இறைவனுடைய அருள் மூலமா பார்ப்போம், இறைவன் அருள் மூலமா சுவைப்போம், இறைவன் அருள் மூலமா கேட்போம், இறைவன் அருள் மூலமா நுகர்வோம். அத்தனையும் இறைவனுடைய அருளால நிறையும். புலன்கள் மீது இனிமே நமக்கு தொடர்பில்லாத வரை சிவபெருமான் செய்து விடுவான். ஆகவே யாத்திரை 10ல 2வது பாட்டிலேயே நம்ம துவம்சம் பண்றாரு சாமி. 2வது பாட்டுடைய முதல் வரியிலேயே நம்ம துவம்சம் பண்றாரு. பிறவி வேரை அறுத்து எறிகின்றார், புலன்களிலிருந்து நம்மை நீக்குகின்றார். புகவே வேண்டாம் புலன்களில் நீர், புலன்களிலே இனி புகாதீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த அமர்வுகளை நிறைவு செய்கின்றோம். இனி வருகின்ற அமர்வுகள்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால அடியவர் பெருமக்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை சரியாக 8:30 நாம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். யாரும் போயிட வேணாம். வாழ்த்து பாடல் பாடிட்டு உங்க அனுபவம் சொல்லிட்டு போகலாம். 5 நிமிடம் தான். புதிதாக வந்த அடியார்கள்லாம் இருந்து கேட்டுட்டு போனோம். சிவ 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 சிவ. நிறைவு செய்யும் முகமாக சரவணையா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். 5 நிமிடத்துல முடிச்சிருவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன், கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பொன்னம்பலம். குருவாழ்க குருவே துணை. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடைகளையும் மலரிட்டு மனமே நன்றிங்க சுவாமி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். சிவ சிவ சிவ. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை சொல்லலாம். இந்த 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 அமர்வுடைய அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகள்ல சுருங்க சொல்லலாம். இது அடியார்களுடைய அனுபவ நேரம். மரகத அம்மா பேசலாம். சிவாயம் அம்மா திருவடி வணக்கம். ஐயா, இது வந்து ஒரு உணர்வு பூர்வமா இருந்துச்சு ஐயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது வந்து எனக்கு கிடைக்குமா? சரி. அம்மா கேட்கல, நீங்க பேசுறது கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுங்க சுவாமி. சரி. நல்லதுங்கம்மா. அம்மா அருமையா சொல்லியிருக்காங்க. நிறைய அனுபவம் கிடைச்சிருக்குன்னு. இன்னும் ஒரு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. புதிய அடியார்கள் பேசலாம். திருச்சிற்றம்பலம் ஐடியில இருக்கிற ஐயா பேசலாம். சுவாமி ஐயா புதிய அடியாரா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்ல முன்னாடி வந்திருக்காங்கன்னு தெரியல. ஐயா பேசலாம். மற்ற அடியார்கள் பேசலாம். மற்ற பழைய அடியார்களும் பேசலாம். அடியார்கள் சிவகுமார் ஐயா. சிவாயனம் ஐயா. ஐயா சிவாயனம. அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து திருவாரூர் பிறந்தால் முக்தி, தில்லை தரிசித்தால் முக்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன அந்த 6 ஆதாரத்துல கற்ற அனுபவம் தான் நமக்குன்றது இது இன்னைக்கு கிடைச்ச புதிய செய்திங்க ஐயா. மிகவும் ஒன்றாக இருந்து ஆழமாகவும் தெளிவாகவும் சொல்லிருக்கீங்க. அது இல்லாம இப்போ நம்ம வந்து நம்முடைய உலக, அதாவது புலன்கள் வழியே போற வினையை வந்து தடுக்கிறதுக்கான முத்தை சொல்றீங்க. அதை இன்னிலிருந்து நாங்களும் பயிற்சி செய்கிறோம். அது எங்களுக்கு நல்லா பண்ண கொடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நாம கேள்விப்பட்டது 5 அடக்க முடியாது, மடைமாற்றம் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி 5 சொல்லுங்க, தேவாரம் சொல்லுங்க, திருவாரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்க சொன்னது வந்து இந்த முத்திரை வாயிலாக செய்யலான்னு சொன்ன புதிய கருத்து. இதை நாங்கள் கடைபிடித்து எங்களுடைய அனுபவத்தை மீண்டும் சொல்லுங்க கூறி வாய்ப்பு நன்றி எல்லா அடியும் திருடி வழங்கி நன்றிங்க சுவாமி. மதிலாம்மா. அம்மா சிவாயனமங்க ஐயா. ஒரு புதிய அனுபவம், இது வரைக்கும் தெரிஞ்சுக்காத விஷயமும் கொடுங்க ஐயா. என்னன்னா, குருநாதருடைய திருவடி
தான் வணங்கணும், அது அருவுருவமா வணங்கணும்னு சொன்னீங்க இல்லையா? அது இனிமே ஃபாலோ பண்ணி உங்களுடைய முழு அருளையும் நாங்க பெறதா இருக்கிறோம். குருநாதர் ஒருத்தர் தான். எப்படி சிவபெருமான் உலகத்துக்கு ஒருத்தர், அது மாதிரி குருநாதர் ஒருத்தர் சொன்னீங்க பாருங்க ஐயா, செம்ம இது. அதனால ரொம்ப சிறப்புங்க ஐயா. இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன். சிவாய நமங்க ஐயா. இன்று வந்த வகுப்புல எனக்கு ரொம்ப இத மைண்ட்ல ரொம்ப இது பண்ணிடுச்சு. எப்படின்னா குருநாதருடைய திருவடியை வணங்கணும், அதை வந்து அருவுருவமா நம்ம எப்படி சுவாமியை வணங்குறோமோ அந்த நிலையை தாண்டி வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளையும் நீல நினைந்து வணங்கிக்கிறோங்க ஐயா. சிவாய நம. நமச்சிவாய் சொக்கநாதா. ராகவன் சாமி. சிவாய நம. திருவடி வணக்கம் சுவாமி. அனைத்து அடியார் திருவடிகளையும் அடியேன் மனமொழிமைகளினால் வழிபாடு செய்து மகிழ்கின்றேன். யாத்திரை பத்து என்பது இந்த ஆன்மாவை இறைவனிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு தகுதி படைத்த ஒரே ஒரு அருள் என்பது குருநாதருடைய அருள் ஒன்றுதான். குருவினுடைய தலையாய கடமை என்பது அவருடைய சீடனையும் குருவாக மாற்றுவது. எப்படி சிவமாக்கி எனையாண்ட அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் இந்த குருநாதருடைய கடமையானது தன்னுடைய சீடனை குருவாக மாற்றுவது. அப்படி அந்த குருநாதர் குருவாக மாற்ற வேண்டுமென்றால் தன்னுடைய அனுபவத்தை கூறி அந்த அவருக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்களை தன்னுடைய சீடனுக்கும் ஏற்படுத்தி அந்த வழிமுறைகளை பின்படுத்தி அவனை உயரிய நிலைக்கு மாற்றி குருவாக மாற்றுகின்றார். அப்படிப்பட்ட பாடல்கள்தான் இந்த யாத்திரை பத்து. அப்படிப்பட்ட ஒரு குருநாதராக, உயர்ந்த குருநாதராக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவானது அந்த சீடனை நல்ல ஒரு குருவாக மாற்ற வேண்டுமென்றால் அந்த ஆன்மாவானது இருவினை ஒப்பு என்கின்ற நிலைப்பாடுகளிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருவினை ஒப்பு ஏன் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற போது, அனுபவம் என்பது இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு, நன்மை தீமை என்கின்ற அந்த உணர்வுகளுக்கு இடையே சென்று சென்று வருவதாக அமைவது அனுபவம். அதனை கடந்து நிற்பது அனுபவ அதீதம். அப்படிப்பட்ட அனுபவ அதீதமாக இருப்பது பெருமானுடைய கருணையை உணர்வது. அந்த உணர்ச்சி என்பது இந்த ஆன்மாவிற்கு பயிற்சியின் மூலமாக மட்டுமே கிட்டும். உணர்வு நின்று உணர்வது ஓர் உணர்வே யான் உனை உரைக்குமாறு உணர்த்தே என்கின்ற அந்த கோயில் மூத்து திருப்பதிகத்துல குருநாதர் சொல்லும்படி, கோயில் திருப்பதிகத்துல சொல்லும்படி, இறைவன் என்பவன் உணர்வினாலேதான் உணரப்படக்கூடியவன். வெளியிலே உபமயமாக காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது வந்து ஒரு புரோட்டோடைப் மாதிரி இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ரெப்ளிகேஷன் தான். ஆனா அதை உள்ளாரதான் இருக்கு எல்லாமே. நம்ம வெளியில போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே உள்ளார இருக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதற்கப்புறம் முக்கியமான சொன்னது வந்து குருநாதர் என்பவர் ஒரே ஒரு குருநாதர் தான், வேற குருநாதர் கிடையவே கிடையாது. அவர் வந்து வேறு வேறு மானிட சட்டை தாங்கி வருவார். ஆனா நம்மளுடைய இந்த ஆன்மாவினை தன்னை உயர்த்துவது என்பது அந்த ஆன்மாவினுடைய அறிவு தான். அப்ப அந்த அறிவாக எழுந்தருளுவதும் குருநாதர் தான். சிவபெருமானையும் அறிவன் என்று சொல்லும் நிலைப்பாடுகளில் இந்த ஆன்மாவை கடை தேற்றுவதற்காக இறைவன் உணர்த்துவதும் அந்த அறிவாக நின்றுதான். அப்போ இந்த ஆன்மா எப்பொழுது நமக்கு அறிவும் இந்த ஆன்மா கூட எப்பொழுதும் இருக்கும். அதனாலதான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்கின்ற அந்த நிலைகள்ல சொன்னது. அது வந்து ஐயா வந்து திருவாரூர் பிறந்தார்கள் அடியாருக்கும் அடியேன்னு சொன்னதும் வந்து அந்த ஆதார சக்க யோக விஷயங்களை கூறி அதை வந்து சொன்னதும் வந்து ஒரு பெரிய விஷயம்தான். அதை ஞான மார்க்கத்துல சொல்றப்பையும் திருவாரூர்ல பிறப்பது அப்படிங்கிறது, திருவாரூர்ல இருக்கிற குளத்தினுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா கமலாலய குளம்.
கமலம் என்பது ஞானத்தினுடைய ஒரு வடிவம். அதனாலதான் அங்க இருக்கிற அம்பாளுடைய பேர் ஞான பூங்கோதை. அப்ப அங்க திருவாரூரில் பிறக்க முக்தி அப்படிங்கிறது ஞானம் பிறக்க முக்தி. எந்த ஞானம்? அறிவை அறிவதே அறிவு என்கின்ற பேரறிவுடைய ஞானம், பேரண்ட நாயகனுடைய ஞானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். குருநாதருக்கு திருவடி ஒன்றுதான், இறைவனுக்கும் திருவடி தான். அதனாலதான் அந்த பள்ளியறை பூஜையில பெருமானுக்கு அந்த திருவடியை கொண்டுட்டு போய் வைத்து அந்த பொன்னூசல் பாடல்கள் பாடி அந்த பள்ளியறை பூஜை நடக்கிறது சொன்னதும் ரொம்ப மிக சிறப்பான ஒரு விஷயம். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பகையினி அன்பு பெருக்கியாச்சு, எல்லாமே வச்சாச்சு. ஆனா பொய் நீங்கணும். பொய் எப்பொழுது நீங்கும்? பொய் என்றால் என்ன? இதுதான் திருப்பூவழியில நம்ம சொன்னோம். மாறிக்கொண்டே இருப்பது எல்லாமே பொய், மாயா விஷயம் நீங்குவது எல்லாமே பொய். அப்போ மாயா விஷயம் நமக்கு நீங்க வேண்டும். அப்ப திருப்பூவழியை பார்த்துட்டு நம்ம இங்க வர்றது எது எதெல்லாம் பொய் அப்படிங்கறத அங்க சொல்லியாச்சு. இதெல்லாம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. விட்டுட்டீங்கன்னா 2வது பாட்டுக்குள்ளார நுழையலாம். அது அந்த ஒரு நிலைப்பாடுகள்லையுமே நமக்கு பலவிதமான மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மாயைகள், பொய்யினைகள் எல்லாவற்றையும் நமக்கு பலவிதமான மாயைகளையும் நமக்கு விளக்கி இருக்கவங்க. அதற்கப்புறம் அந்த பொய்யை விட வேண்டும். பொய்யை விட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்வது, புலன்கள் உள்ளார போய் சிக்கிக்காதீங்க, புகவே வேண்டாம். ஏகாரத்தை சொல்றார், புகவே வேண்டாம் புலன்களில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த புகவே வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடுகள்ல புலன்களுக்குள்ளார போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறப்போ அதற்கு ஒரு சின்ன ஒரு உத்தியா இந்த குபேர முத்திரை சொல்லியிருக்காங்க. ஐயா சொல்லியிருக்காரு, அடியார்கள் எல்லாரும் அதை முயற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒரு உருவத்தை உள்ளார கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு விஷயங்கள்லாம் அதுதான், அதன் மூலியமாக ஏற்பட்டிருக்கக்கூடியதுதான் நாம எல்லாருமே. ஆனா அது உள்ளார இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு உருவம் கிடையாது. அது இறைவன் மாதிரியே உள்ள அந்த அந்த குணாதிசயங்கள் எல்லாமே கொண்டது. அப்போ அந்த உருவத்தை கடந்து நாமளும் உருவத்தை கடக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள தத்துவம். அந்த உருவத்தை கடந்து உள்ளே இருக்கக்கூடிய உரைகின்ற இறைவனை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். அவனுக்கு உருவம் கிடையாது, அவனுக்கு அருவம் கிடையாது, அவனுக்கு அருவுருவமும் கிடையாது. அதையும் தாண்டிய பொருளை நாம உணரணும். எப்படி அது உணர்வது? அதற்குதான் இந்த யாத்திரை 10. குருநாதருடைய பெரும் கருணை. சுவாமி சிவாய நம. திருவடி வணக்கம். எத்தனை அழகு, எத்தனை அழகு. அப்படியே கடைசியில என்னதான் ஆசாரி செஞ்சாலும் கடைசியில அந்த நகாசு தட்டுறவங்க தான் அதை தட்டி தட்டி அதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துவாங்க. அந்த நகாசு அது மாதிரி அடியன் என்ன சொன்னாலும் ராகவன் ஐயா சொல்கின்ற அந்த அந்த நகாசுல தான் அந்த அந்த மொத்த பிம்பமும் வெளிப்படையாக தெரிகின்றது. அருமை சுவாமி, அருமை. இந்த அளவிலே ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, அதனால இந்த அளவில நிறைவு செய்கின்றோம். இன்னைக்கு யமுனா அம்மா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுவாமி, தாங்களால வாழ்த்து பாடல் பாட முடியுமா சுவாமி? சிவசிவா, அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரையும் வணங்குகிறேன் சாமி. உங்களுடைய திருவடி தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன் சாமி. சிவாய நம, சிவாய நம. காலதாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும் சாமி. சிவாய நம, சிவாய பாடிடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, ஏழிய மங்கை வாழ்க, யானை தன்னங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கிப்படுகிறேன் சுவாமி. சிவாய நம. திருவடி வணக்கம். அடியார்களுடைய திருவடி வணங்குற அடியார்கள் எல்லாம் முத்திரை பயிற்சி செய்யுங்க. முத்திரை பயிற்சி செய்யும் போது பேரண்ட நாயகனுடைய அந்த பெருவழியையும் அவனுடைய ஆனந்தத்தையும் அவனுடைய அருள் அனுபவத்தையும் நோக்கி தவம் செய்யுங்க.
நமச்சிவாய மந்திரமும் சொல்லலாம். நீங்க வந்து நான் பேரண்ட நாயகனும் மனசுல நினைச்சு அவங்க அனுபவம் கொடுன்னு கேட்கலாம். இது வந்து நல்ல ஒரு சிறப்பானது ஒரு பயிற்சி செய்யுங்க. எல்லாருக்கும் சிறப்பானது ஒரு நிகழ்வு ஏற்படட்டும். நம்ம எல்லாரும் வெள்ளிக்கிழமை மீட் பண்ணலாம். நமச்சிவாயம். நன்றிங்க சாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். இணைத்தடியார் திருவடி பண்ணுகிறேன். வணக்கம் ஐயா.